ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று மே 1ஆம் தேதி நமது ராமகிருஷ்ண மிஷன் 128 ஆண்டுகளுக்கு முன்பாக துவக்கப்பட்ட நாள். இந்த நல்ல நாளில் இங்கே குழுமியிருக்கின்ற நம் அனைவருக்கும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர், தூய அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார், சுவாமி விவேகானந்தர் ஆகிய தெய்வ திருமூவர்கள் நல்லருளை பொழிய வேண்டும் என்று முதலிலே பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். சுவாமி விவேகானந்தர் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணருடைய மறைவுக்கு பின்னாலே ஏறக்குறைய 4.5 ஆண்டுகள் இந்த இந்தியாவை வலம் வருகின்றார். பாத யாத்திரையாக பல இடங்களிலே செல்கின்றார். அதனுடைய தொடர்ச்சியாக கன்னியாகுமரியிலே அந்த பாறையிலே 3 நாட்கள் அமர்ந்து இந்தியாவை குறித்த தனது தியானத்தை செய்கின்றார். இந்தியாவினுடைய இழிநிலையை மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் அங்கிருந்து அமெரிக்காவுக்கு சென்று இந்திய நாட்டினுடைய பெருமையை பறைசாற்றும் வண்ணம் சிகாகோவில் நடைபெற்ற அந்த சர்வ சமய மாநாட்டிலே கலந்து கொள்கின்றார். அங்கும் ஏறக்குறைய 5 ஆண்டுகள் இருந்து இந்தியாவினுடைய பெருமை, மகிமை போன்றவற்றையெல்லாம் அவர்களுக்கு எடுத்து சொல்லி மீண்டும் இந்தியாவுக்கு வருகின்றார். முதலிலே ராமேஸ்வரத்திற்கு அருகிலே இருக்கின்ற இந்த பாம்பனில் வந்து இறங்குகின்றார். நமது தமிழ்நாடு செய்த பெரும் பேறு, பெரும் பாக்கியம், பெரும் புண்ணியம். பல நாட்கள் அவர் நமது தமிழ்நாட்டில் பல இடங்களிலே இருக்கின்றார். முக்கியமான சொற்பொழிவுகள் எல்லாம் அவர் தமிழ்நாட்டிலே தான் செய்தார். அதன் பின்னர் கல்கத்தாவுக்கு சென்ற பின் இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்தின் பொருட்டு ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று முடிவு செய்கின்றார். இந்து சமயத்தில் நமக்கெல்லாம் தெரியும், எதுவுமே ஒரு ஆர்கனைஸ்டு வேலையே போகாது. எல்லாம் கண்ணா பண்ணான்னு தான் இருக்கேன். எப்போவுமே அவங்கவுங்களுக்கு தோணுனபடி பூஜை பண்ணிக்குவாங்க, அவங்கவுங்களுக்கு தோணுனபடி திருவிழா பண்ணிக்குவாங்க, அவங்கவுங்களுக்கு தோணுனபடி ஒவ்வொன்றும் பண்ணிக்குவாங்க. யாரும் ஒரு குறிப்பிட்ட இப்படி தான் செய்யணும்னு சொல்கிறத கேட்க மாட்டாங்க. ஏறக்குறைய 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி புத்திசம், புத்தர் துவங்கிய புத்த மதம் இருந்தது. அது ஒரு ஆர்கனைஸ்டு ரிலிஜியன். ஒருங்கிணைக்கப்பட்டு சரியான தலைமையின் கீழே எல்லோரும் இணைந்து இருக்கிற ஒரு சங்கம் அப்படின்ட்டு. புத்த மதத்தை சொல்லும்போது புத்தம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி, அடுத்ததாக சங்கம், இந்த இயக்கத்தை வழி நடக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறது. அதற்கு அப்புறமாக இவ்வளவு நாட்களுக்கு பின் தான் இந்தியாவில் ஒரு சமயம் சார்ந்த ஒரு இயக்கத்தை சுவாமி விவேகானந்தர் தான் தொடங்கினார். 1897ஆம் ஆண்டு இந்த மே மாதம் 1ஆம் தேதி இந்த உலக நன்மைக்காக, உலக மக்களுடைய இன்பத்திற்காகவும் சுகத்திற்காகவும் இந்த ராமகிருஷ்ண மிஷனை துவக்குகின்றார். அதில் இல்லற பக்தர்கள் மற்றும் துறவிகள் இணைந்து இருக்கின்றார்கள். ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய துறவர சீடர்கள் இங்கே நாம் பார்க்கின்ற இந்த 16 பேர், அதோடு சேர்த்து இவர்களுக்கு இணையான இல்லற வாழ்க்கையில் இருந்த மிக உன்னதமான பக்தர்களும் இருந்தார்கள். இவர்களெல்லாம் இணைந்து தான் இந்த ராமகிருஷ்ண மிஷனை பலராம் போசு என்ற ஒரு பக்தருடைய வீட்டிலே மிக எளிமையான முறையில் ஆரம்பித்தார். அப்போ எந்த கிளைகளும் இல்லை. மெதுவாக ஆரம்பித்து ஒவ்வொரு கிளையாக ஆரம்பித்து. அப்போ பண வசதி எதுவும் கிடையாது. மிக சின்ன ஒரே ஒரு இடத்துல எல்லா துறவிகளும் தங்கியிருந்தாங்க. சுவாமி விவேகானந்தருடைய மிகப்பெரிய தீர்க்க தரிசனம் இந்த இயக்கமானது எந்த அளவுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை இந்தியாவிலே ஏற்படுத்த போகிறது என்று அவர் முடிவு செய்து அதன்படி இதை ஆரம்பித்தார். நமக்கெல்லாம் தெரியும், இன்றைய தேதி வரைக்கும் இந்தியாவினுடைய யூத் ஐகான், இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கை வேண்டுபவர்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இருக்கின்ற ஒருவர் சுவாமி விவேகானந்தர். யாரெல்லாம் அப்படி இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆதாரமான சக்தியாக
விவேகானந்தர் இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறார். இவ்வளவு வருடங்கள் ஆன பின்னாடி கூட வேறு யாரையுமே சொல்ல முடியாது. அப்படி இந்த இயக்கத்தை ஆரம்பித்து இதன் மூலமாக சேவை பணிகள் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கப்படுகிறது. மிக சிறிய அளவில் இது ஆரம்பிக்கப்பட்டது. முக்கியமாக அப்பொழுது கல்வி அறிவு என்பதே இந்தியாவில் எதுவும் இல்லாத நிலை, மருத்துவ வசதிகள் எதுவுமே இல்லாத நிலை, கிராமங்களெல்லாம் மிகவும் பின்தங்கி இருந்த நிலை, பெண்களுக்கு எல்லாம் கல்வி வாய்ப்பும் இல்லாத நிலை இருந்தது. இதெல்லாம் முன்னிறுத்தி ராமகிருஷ்ணா மிஷனுடைய செயல்பாடுகள், ஒன்று கல்வி பணி, இன்னொன்று மருத்துவ பணி, இன்னொன்று பெண்கள் முன்னேற்ற பணி, இன்னொன்று கிராமங்களுக்கு தேவையான முன்னேற்ற பணிகள். அதற்கப்புறம் எப்பொழுதெல்லாம் இந்த இயற்கை இடர்பாடுகள் ஏற்படுகின்றதோ அப்பெல்லாம் நிவாரண பணிகள், இதையெல்லாம் முன்னிறுத்தி மெதுவாக செய்ய ஆரம்பித்து இந்த 128 வருடங்களில் நம்ம ராமகிருஷ்ணா மிஷன் பல லட்சம் பேருக்கு வாழ்க்கையிலே மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கு. எந்த ஒரு அரசாங்கமும் செய்ய முடியாத விஷயம். எவ்வளோ உலகத்தில் இந்தியாவில் இருக்கிற பெரிய பெரிய செல்வந்தர்களாக இல்லை பணக்காரர்களாக செய்ய முடியாத விஷயம். அவ்வளோ பெரிய மாற்றத்தை இந்த இந்தியாவில் ஏற்படுத்தியிருக்கு. நமக்கு இந்த சமயத்தில் இது புரியாது. இப்போ இருக்கிற நிலைமையில் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, நம்ம டிஸ்பென்சரி தர்ம வைத்தியசாலை இருக்குது. ஒரு நாளைக்கு 200 பேருக்கு மேலே வந்துட்டு போகிறாங்க. அவ்வளவு பேரும் வசதி குறைந்தவர்கள், ஏழ்மையில் இருக்கிறவர்கள். இது ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை. அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலைக்கு மேற்பட்டு சிரத்தையோடு வருகின்ற ஒவ்வொருவருடைய இதயத்திலும் இறைவன் இருக்கின்றார் என்ற அந்த எண்ணத்தோடு, மிகுந்த பொறுப்புணர்வோடு, மிகுந்த அன்போடும் நாம் இந்த சேவை செய்கிறோம். இப்போது இந்த மடத்தில் 2-3 துறவிகள் இருக்கிறோம். நீங்கள்லாம் இருந்து ஒத்துழைக்கிறீங்க. இப்போ நம்ம ஒரு 10-15 பேரால் எவ்வளவு பேருக்கு பயன் உண்டாகின்றது. இதுவே நமது ஊரில் இருக்கின்ற அரசு மருத்துவமனையால் முடிகின்றதா? என்ன டாக்டர்? இம்பாசிபிள். பண வசதி நிறையா இருக்குது, பெரிய இட வசதி இருக்குது, எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஆற்றல் அரசாங்கத்துக்கு இருக்குது. செய்ய வேண்டும் என்ற உளமார்ந்த அன்பு இல்லாத காரணத்தினால் அதை செய்ய முடியாது. தன்னலமில்லாத செய்யப்படுகின்ற சேவை இது. அதனால் இந்த நாம் ஒரு 10 பேர் இருந்து இங்கே செய்கிற சேவை ஒரு அரசாங்கத்தால் முடியாது. இதுபோல் ஒவ்வொரு ஊரிலும் நமது மடம், நமது பக்தர்களுடைய, உங்களை போன்ற சிரத்தை பொருந்திய நமது தொண்டர்களுடைய உதவியோடு அவ்வளோ பெரிய சேவையை நாம் செய்துவார். லட்சக்கணக்கான வாழ்க்கையில் நாம் மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கோம். இதுதான் ராமகிருஷ்ணா மிஷன். இந்த ராமகிருஷ்ணா மிஷனுடைய அடிப்படையான யார் இருக்கின்றாங்கன்னு பார்த்தோம்னா, எல்லாவற்றையும் துறந்த துறவிகள் முதல்ல இருப்பாங்க. அவங்க தான் இந்த ராமகிருஷ்ணா மிஷனுடைய மெம்பராக இருப்பாங்க. ஒவ்வொருவரும் உறுப்பினர். இப்போ நம்ம ராமகிருஷ்ண இயக்கத்தில் ஏறக்குறைய 1800 பேருக்கு மேலே இருக்கிறாங்க துறவிகள். நிறைய படித்தவர்கள், பல சயின்டிஸ்ட், பல டாக்டர்ஸ், பல ஆடிட்டர்ஸ், பல ஐஐடிஎன்ஸ், இன்னும் எக்ஸலண்ட்டாக உலகத்தில் இருந்து அதை எல்லாத்தையும் வேணான்னு சொல்லிட்டு இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்து சுவாமி விவேகானந்தர் சொல்வது போல் ஒவ்வொரு உயிரிலும் இருக்கின்ற இறைவனை வழிபட வேண்டும் என்ற கருத்தை முன்னிறுத்து தங்கள் வாழ்க்கை, தங்களை பெற்றவர்கள், தங்கள் சொத்து சுகங்கள், தங்களுடைய பெயர் புகழ், தங்களுடைய எல்லா ஆசைகளையும் துறந்துவிட்டு இருக்கிற துறவிகள் ஒன்று. இன்னொன்று, இல்லறத்திலே இருந்து கொண்டு இல்லற கடமைகளை நல்ல முறையில் செய்து கொண்டு நமது மிஷனுக்கு பல்வேறு வகையிலும் உதவி புரிந்து வருகின்ற பக்தர்கள், ஆண் பக்தர்கள், பெண் பக்திகள். அவர்களுடைய உதவியால் தான் நம்ம செய்ய முடியும். இன்னொன்று, நம்மளுடைய செயல்பாடுகள்னால நம்மளை பார்த்து, நம் செயல்பாடுகளை பார்த்து எவ்வளவு பொறுப்போடு நாம் செய்கிறோம், எப்படி தெய்வ பணியாக இதை செய்கிறோம், ஒவ்வொரு சிறு சிறு விஷயத்தையும் எப்படி நாம் செய்கிறோங்கிறத பார்த்து நமக்கு நன்கொடை கொடுக்கின்ற அன்பர்கள். அதற்கப்புறம் நம்முடனே இருந்து
நமது இந்த சேவை பணிகள்லாம் செய்து கொண்டு வருகின்ற உங்களை போன்ற அன்பு பணியாளர்கள். இவங்க 4 பேரும் சேர்ந்தது தான் இந்த ராமகிருஷ்ணா மிஷன். ஒன்று துறவிகள், ஒன்று நமக்கு உதவுகின்ற இல்லற பக்தர்கள், இன்னொன்று நமக்கு நன்கொடை கொடுக்கின்றவர்கள், இன்னொன்று நம்முடனே இருந்து இந்த பணிகளை எல்லாம் மேற்கொள்கின்ற அன்பர்கள், தாய்மார்கள். இது 4 சேர்ந்தது தான் இது. இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் இவங்க இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. இதன் மூலம் சமுதாயத்தில் நாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கோம். நம்மிடத்திலே லட்சக்கணக்கான பேர் படிச்சுட்டு போனாங்க, அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு மாற்றம். அவர்களெல்லாம் ஏதோ ஒரு வகையில் இந்த சமுதாயத்திற்கு ஒரு நல்ல பங்கீட்டை செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. நம்ம ராமகிருஷ்ணா மிஷன் எங்கே போனாலும் நம்முடைய பழைய மாணவர்கள் இருப்பாங்க, அவர்கள் ஒரு வித்தியாசமானவர்களாக இருப்பாங்க. இது எங்கேயும் நாம் பார்க்கலாம். ஸோ இந்த பெரிய பணியில் சேர்ந்ததுக்கு நாம் முதல்ல நமக்கு நாம் முற்பிறவியில் செய்த மிகப்பெரிய தவம் இந்த இடத்துல இருந்து வாழ்ந்துறது. இந்த இடத்துல எங்கே இருந்தாலும் வேலை செய்ய தான் போகிறோம், எங்கே இருந்தாலும் சம்பளம் கிடைக்க தான் போகுது. இந்த இடத்தினுடைய இந்த உயர்ந்த உன்னதமான பணிகளில் செய்கிறதுக்கு நமக்கு கிடைச்ச வாய்ப்பு. எத்தனையோ பேர் இந்த ஊரில் இருக்கும் பொழுதும் நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குதுங்கிறத நினச்சி தான் நாம் எப்பொழுதும் பெருமைப்பட்டு கொள்ளும். நாமெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். மெனி ஆர் கம்மிங், ஃபியூ ஆர் சோசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் எவ்வளோ பேர் வந்தாலும் தேர்ந்தெடுக்கப்பட்டு இவரவர்கள் தான் இந்த பணி கேண்டுட்டு நம்ம பகவானாலேயே நாமெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். நம்ம மடத்தில் நடைபெறுகின்ற பணிகள், அதாவது இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் அது சாதாரண யாரோ ஒருத்தரால் நடக்கிற பணி அல்ல. நாம் ஸ்கூல் நடத்துகிறோம், நாம் டிஸ்பென்சரி நடத்துகிறோம், நாம் ஹோம் நடத்துகிறோம் அப்படின்னு இல்லை. இதையெல்லாம் பகவான் தான் செய்கின்றார், நம்மை கருவியாக வைத்து கொண்டிருக்கின்றார். யார் வேணாலும் இந்த பணிக்கு பகவானால் கூட்டிகிட்டு வர முடியும். அதையெல்லாம் விட்டுட்டு என்ன தேர்ந்தெடுக்கிறார் அப்படிங்கிறதுல தான் நாம் பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும். நம்ம இல்லைன்னா இது நடக்காது அப்படிங்கிற அந்த எண்ணம்லாம் இருக்கவே கூடாது. யார் இல்லைனாலும் இந்த பணிகள் எல்லாம் சிறப்பாக செய்யுது. ஏனென்றால் இதெல்லாம் பகவானுடைய பணி, நம்முடைய பணி அல்ல. சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு இதை புரிஞ்சுக்கொள்ளவே முடியாது. ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோம், வேலை செய்கிறோம், சம்பளம் வாங்குகிறோம், நம்ம வேலையை பார்க்குறோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் நம்ம பெரும்பாலான பேருக்கு மனப்பக்குவம் அடைஞ்சிருக்கும். ஆனால் இதையெல்லாம் தாண்டி நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டியது இல்லை. இந்த இடத்துல வேலை செய்யணும்னா பகவானால் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டும். நேற்று ஒரு சில விஷயம் பேசுவதற்காக நம்ம டிஸ்பென்சரியிலிருந்து சில தாய்மார்கள் எல்லாம் கூப்பிட்டோம். நம்ம பள்ளியிலிருந்து சில தாய்மார்கள் எல்லாம் கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ 18 வருஷமாக இருக்கிறாங்க, 20 வருஷமாக இருக்கிறாங்க, 17 வருஷமாக இருக்கிறாங்க. ஏன் இவ்வளோ வருஷமாக இங்கேயே இருக்கிறீங்க? வேறு எந்த வாய்ப்பும் வராதனால இருக்கிறீங்களா, இல்லை வந்துட்டு இந்த இடத்துலையே இருக்கணும்னு இருக்கிறீங்களான்னெல்லாம் நல்லா விளக்கமாக கேட்கும் பொழுது அவங்க நிறைய ஆச்சரியமான பதிலெல்லாம் சொன்னாங்க ஒவ்வொருத்தரும். அது அவங்க சொல்கிறாங்க, இதை விட அதிகமான சம்பளம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருந்தால் கூட அதை விட்டுட்டு நாங்கள் இங்கே இருந்துக்கிறோம். எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு நாங்கள் வெளியில் போனால் இதை விட இன்னும் நிறைய சம்பளம் கிடைக்கும். ஆனால் இங்கே இருக்கின்ற ஒரு மன அமைதியும் நிம்மதியும் கிடைச்சதில்லை. இந்த உள்ள காம்பவுண்டுக்குள்ளே வந்துட்டாவே, கேம்பஸுக்குள்ளே வந்துட்டாவே, அதுக்கப்புறம் நாங்கள் வேறு ஒருத்தராக மாறிடுறோம். மறுபடியும் வீட்டுக்கு போனால் மட்டும்தான் நாங்கள் பழைய ஆளாக இருக்கிறோம். இதை ஏற்கனவே நான் சில இடங்களில் வேலை செஞ்சதுலேருந்து பார்த்த அனுபவத்தின் மூலம் எக்காரணத்தை கொண்டு இந்த வாய்ப்பை நாம் விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் அதை வெவ்வேறு விதத்தில் சொன்னாங்க. ஆகவே இந்த இடத்துல இது ஏதோ வேலை செய்கிற இடம், வேலைக்காக நாம் வந்திருக்கிறோம், வேலைக்கு வந்த ஒரு ஒர்க்கர், ஒரு ஸ்டாஃப் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நாம் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறப்பானவர்கள் அப்படிங்கிறதுல நாம் உறுதியாக இருக்க வேண்டும். இந்த நல்ல நாளிலே நாம் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய அருளை பெறுவதற்கு நாம் இன்னும் அதிக சிரத்தையோடையும் அதிகமான ஈடுபாட்டோடையும், ஈடுபாடு ரொம்ப முக்கியம், மிஷன் மேலே ஈடுபாடு முக்கியம், இந்த ஈடுபாட்டோடையும் தன்னலம் இல்லாமல் நாம் உழைக்கிறதுக்கு நமக்கு அவர் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா. திருமூவர்களை வணங்கி ராமகிருஷ்ண இயக்கம் தொடங்கப்பட்டதின் வரலாறு. குறிக்கோள் ஆன்ம அனுபூதியும் உலக நன்மையும். லட்சியம் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர், அன்னை ஸ்ரீ சாரதா தேவி மற்றும் சுவாமி விவேகானந்தர். இவர்கள் வாழ்ந்து காட்டியது
போதித்ததுமான சனாதன தர்மத்தை கடைபிடித்தலும் பரப்புதலும். கொள்கை துறவும் தொண்டும். சர்வ சமய சமரசம். செயல்முறை சேவை சாதனை, அதாவது சேவையை வழிபாடாக செய்தல். பணிகள் பூஜை, துறவற பயிற்சி, பிரச்சாரம், மருத்துவ தொண்டு, நிவாரண பணிகள், ஏழை எளியவர்களின் முன்னேற்றத்திற்கான திட்டங்கள், பொது கல்வி, தொழில்நுட்ப கல்வி, ஆன்மீக பின்னணியுடன் கூடிய கல்வி போன்றவை. சுவாமி விவேகானந்தரின் வாழ்க்கை வரலாற்றில் சில வரிகள். அன்னை ஸ்ரீ சாரதா தேவி. குருதேவர் எப்போதும் உன்னுடன் இருக்கிறார். உலக நன்மைக்காக நீ இன்னும் பல காரியங்களை செய்ய வேண்டியுள்ளது. சுவாமிஜி. குருதேவரின் கைகளில் நான் வெறும் ஒரு கருவியாக இருப்பதை காண்கிறேன். மேலை நாடுகளில் பல மக உன்னதமான செயல்களை நடைபெற்றன. நூற்றுக்கணக்கான ஆண்களும் பெண்களும் குருதேவரின் உபதேசங்களை ஏற்றுக்கொண்டு எனது பணியில் உதவினர். இதையெல்லாம் பார்க்கும்போது என்னால் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியவில்லை. உங்கள் ஆசைகளுடனேயே நான் அமெரிக்கா சென்றேன். நிகழாதவற்றையும் நிகழ்த்தி காட்ட வல்லது உங்கள் அருள் என்பதையே எனது வெற்றி. எனக்கு கிடைத்த மரியாதையெல்லாம் உணர்த்தின. குருதேவர் அம்மா என்று யாரை அழைத்தாரோ அந்த தெய்வீக சக்தியே நான் அமெரிக்காவில் தனிமையில் துவண்ட போது என்னை வழிநடத்தியது. அன்னை, அந்த தெய்வீக சக்தியும் குருதேவரும் வேறல்ல. உன் மூலம் குருதேவரே இந்த பணிகளை எல்லாம் செய்கிறார். நீ அவரது தனி அன்பிற்குரிய சீடனும் மகனும் அல்லவா? அவர்தான் உன்னை எவ்வளவு நேசித்தார். நீ உலகிற்கு உபதேசித்தாய் என்பதை கூட அவர் ஏற்கனவே கூறியிருந்தாரே. சுவாமிஜி. குருதேவரின் செய்தியை பரப்புவதே என் பணி. அதற்காக நிலையான இயக்கம் ஒன்றை ஆரம்பிக்க எண்ணுகிறேன். ஆனால் நான் நினைக்கின்ற வேகத்தில் அது நடைபெறாத போது மனம் கலங்குகிறது. சுவாமிஜி இதை கூறி முடித்ததும் அன்னை நேரடியாக அவரிடம் சொன்னார், கலங்காதே, நீ செய்பவை செய்ய போகின்றவை என்றென்றும் நிலைத்து நிற்கும். இதை செய்வதற்காகவே நீ பிறந்துள்ளாய். தெய்வீக ஞானத்தை வழங்குகின்ற குருவாக உன்னை ஆயிரக்கணக்கானோர் போற்றுவர். உனது ஆவலை விரைவிலேயே குருதேவர் நிறைவேற்றி வைப்பார். இது உறுதி. நீ செய்ய விரும்புகின்ற பணி மிக விரைவாக நடைபெறப் போவதை நீ காண்பாய். பிறகு சுவாமிஜிக்கு அன்னை பிரசாதம் அளித்தார். ஜெய்மா ஜெய்மா, அன்னையே போற்றி என்று கூறியபடி மீண்டும் அன்னையை விழுந்து வழங்கினார் சுவாமிஜி. அதன் பிறகு சுவாமிஜி தயங்கவில்லை. 1897 மே 1ஆம் நாள் பலராம் போஸின் வீட்டில் இயக்கத்திற்கான கூட்டம் ஒன்றை கூட்டினார். இதில் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் துறவி சீடர்கள் பலரும் இல்லற சீடர்கள் பலரும் கலந்து கொண்டனர். பாமர மக்களின் உயர்விற்காக பாடுபடுகின்ற இயக்கம் ஒன்றை அன்று ஆரம்பித்தார் சுவாமிஜி. கூட்டத்தில் சுவாமிஜி கூறினார், யாருடைய பெயரால் நாங்கள் துறவியர் ஆனோமோ, யாரை லட்சியமாக கொண்டு நீங்கள் இல்லத்தரர்களாக குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டுள்ளீர்களோ, யாருடைய திருநாமம் வாழ்க்கையும் செய்தியும் அவர் மறைந்த 12 வருடங்களுக்குள் நினைத்து பார்க்கவே முடியாத அளவிற்கு கீழே நாடுகளிலும் மேலை நாடுகளிலும் பரவியுள்ளதோ அவரது பெயரால் இந்த இயக்கம் அழைக்கப்படும். எனவே இந்த இயக்கம் ராமகிருஷ்ண மிஷன் என்ற பெயர் பெறும். நாங்கள் ராமகிருஷ்ணரின் தொண்டர்கள் மட்டுமே. நீங்கள் இந்த பணியில் உதவி செய்யுங்கள். இதனை அங்கிருந்த இல்லற சீடர்கள் இதயபூர்வமாக வரவேற்றனர். பின்னர் சுவாமிஜி ராமகிருஷ்ண மிஷனின் நோக்கம், செயல்பாடு ஆகியவற்றை விரிவாக கூறினார். இந்த இடத்தில் சுவாமிஜி கூறிய ஒரு கருத்து மிகவும் ஆழ்ந்த சிந்தனை கூறியது. அவர் கூறினார், ஜனநாயக அடிப்படையில் செயல்படுகின்ற ஒரு இயக்கத்தை இன்றைய சூழ்நிலையில் இந்தியாவில் நடத்த முடியாது. எனவே இதற்கு நாம் தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அவரது ஆணைகளை உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இதன்படியே சுவாமிஜி பிரம்மானந்தரும் யோகானந்தரும் கல்கத்தா கிளையின் தலைவராகவும் உப தலைவராகவும் பொறுப்பேற்றனர். நரேந்திரநாத் மித்ரர் சிறிய நரேன் செயலாளர் ஆனார். மற்ற பொறுப்பிற்கும் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். சுவாமிஜி பொது தலைவராக பொறுப்பேற்றார். இல்லற சீடர்களில் பலரும் சென்ற பிறகு சுவாமிஜி யோகானந்தரிடம், இப்படி பணி ஆரம்பிக்கப்பட்டு விட்டது, ஸ்ரீ ராமகிருஷ்ணனின் திருவுள்ளத்தால் இது எப்படி வெற்றி அடைகிறது என்று பார்ப்போம் என்றார். யோகானந்தர், இவற்றையெல்லாம் நீ மேலை நாட்டு முறைகளில் செய்கிறாய். இத்தகைய விஷயங்களை ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொன்னாரா? சுவாமிஜி, இது ராமகிருஷ்ணரின் கருத்திற்கு ஏற்புடையதல்ல என்று உனக்கு எப்படி தெரியும்?
அவர் எண்ணற்ற கருத்துக்களின் இருப்பிடமாக இருந்தார். உனது எல்லைக்குள் அவரை அடைக்க பார்க்கிறாயா? அந்த எல்லைகளை உடைத்து அவரது கருத்துக்களை நான் உலகமெங்கும் பரப்புவேன். தமக்கு கோயில் கட்டவும் தம்மை வழிபடவும் அவர் என்னிடம் ஒருபோதும் கூறியதில்லை. அவர் போதித்த ஆன்மீக சாதனைகள், மன ஒருமைப்பாடு, தியானம் போன்ற உயர்ந்த லட்சியங்களை நான் பின்பற்ற வேண்டும், பிறருக்கும் காட்ட வேண்டும். கருத்துக்கள் எண்ணற்றவை, லட்சியத்தை அடைவதற்கான பாதைகளும் எண்ணற்றவை. ஏற்கனவே மத பிரிவுகளால் நிறைந்துள்ள இந்த உலகத்தில் இன்னும் ஒரு பிரிவை உண்டாக்க நான் பிறக்கவில்லை. ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் திருவடிகளில் தஞ்சம் அடைந்த நாம் பேறு பெற்றவர்கள். அவரது செய்தியை உலகமெங்கும் பரப்புவது நமது கடமை. யோகானந்தர் ஒரு வார்த்தையும் பதில் பேசவில்லை. சுவாமிஜி தொடர்ந்தார். எனது வாழ்க்கையில் அவரது அருளை எத்தனையோ முறை நான் உணர்ந்துள்ளேன். அவரே என் பின்னால் நின்று இந்த பணிகள் அனைத்தையும் செய்கிறார். பசியால் வாடி களைத்து மரத்தடியில் சாய்ந்த போதும், கோபனத்திற்கும் கூட துணி இல்லாமல் துவண்ட போதும், கையில் தம்பிடி கூட காசில்லாமல் உலகையே சுற்றி வர துணிந்த போதும் அவரது அருளே என்னை ஒவ்வொரு கணமும் காத்தது. இந்த விவேகானந்தனை காண சிக்கோகாவின் தெருக்களில் ஜனங்கள் முண்டியடித்து கொண்டு வந்த போதும், எந்த புகழின் 100ல் ஒரு பகுதியை பெற்றால் கூட ஒருவன் தலைக்கால் புரியாமல் குதித்து தொடங்கி விடுவானோ, அந்த புகழை அடைந்த போதும் எந்த சலனமும் இல்லாமல் அதனை எதிர்கொள்ள அவரது அருளால் தான் முடிந்தது. அவரது அருளால் வெற்றியே எனக்கு எங்கும் கிடைத்துள்ளது. இப்போது நான் இந்த நாட்டிற்காக ஏதாவது செய்ய விரும்புகிறேன். உங்கள் சந்தேகங்களெல்லாம் மூட்டை கட்டி வைத்துவிட்டு எனது பணியில் உதவுங்கள். அவரது பேரருளால் நாம் அரிய காரியங்களை சாதிப்பதை நீங்கள் காண்பீர்கள். யோகானந்தர், நீ நினைப்பது நடக்கும். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் உன்மூலம் செயல்படுவதை நான் தெளிவாக காண்கிறேன். ஆனாலும் சில நேரங்களில் சந்தேகம் தலை தூக்குகிறது. சுவாமிஜி, விஷயம் இதுதான். சீடர்கள் புரிந்து கொண்டதை விட ஸ்ரீ ராமகிருஷ்ணர் எவ்வளவோ மகோ உன்னதமானவர். எண்ணற்ற வழிகளில் விரியக்கூடிய எண்ணற்ற ஆன்மீக கருத்துக்களின் திரண்ட வடிவம் அவர். பிரம்மானந்தத்தை அளவிட்டு விடலாம், ஆனால் நமது குருதேவரின் மன ஆழங்களை அளக்க இயலாது. அவரது கண்களின் ஒரு அருட்பாவை லட்சக்கணக்கான விவேகானந்தர்களை இந்த கணமை உருவாக்கிவிடும். ஆனால் இந்த முறை அவர் என்னை கருவியாக கொண்டு என் மூலம் செயல்பட விரும்பியுள்ளார் என்றால் அவரது திருவுள்ளத்திற்கு பணிவதை தவிர வேறு என்ன செய்வது? அன்று அதன் பிறகு அந்த விவாதத்தை யாரும் தொடரவில்லை. சுவாமிஜி அங்கிருந்து சென்ற பிறகு யோகானந்தர் சுவாமிஜியின் சீடரான சரத் சந்திரரிடம் கூறினார், நரேன், குருதேவரிடம் வைத்துள்ள பக்தியில் 100ல் ஒரு பங்கு இருந்தாலும் நான் பேறு பெற்றவன். அவனிடம் ஒரு ரிஷியின் வேத ஞானமும், சங்கரின் துறவும், புத்தரின் இதயமும், சுகதேவரின் பிரம்மாண்டமும் ஒருங்கிணைந்துள்ளன. நன்றி. ஓம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமஹ. நமது நாட்டரம்பள்ளி திருமடத்தின் தலைவர் சுவாமிகளுக்கும் சுவாமி பராமைக்கானத மகாராஜ் அவர்களுக்கும் இந்த நல்ல நாளில் இங்கு கூடியிருக்கின்ற பக்தர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நம்முடைய ராமகிருஷ்ண மடம் மற்றும் மிஷனின் செயல்பாடுகள் ஆண்டறிக்கை, அதாவது கடந்த 23 மற்றும் 24ஆம் ஆண்டிற்கான ஆண்டறிக்கையின் சுருக்கத்தை காண இருக்கின்றோம். இந்த ஆண்டின் முக்கிய நிகழ்வாக இந்த ஆண்டின் தொடக்கத்தில், அதாவது மார்ச் 26, 2024ஆம் ஆண்டு நம்முடைய இயக்கத்தின் சங்க குருவான ஸ்ரீமத் சுவாமி ஸ்மரணானந்தஜி மகாராஜ் அவர்கள் குருதேவரின் திருவடி நிழலை அடைந்தார். அடுத்ததாக நம்முடைய சங்க குருவாக, அதாவது 17வது சங்க குருவாக ஸ்ரீமத் சுவாமி கௌதமானந்தஜி மகாராஜ் அவர்கள் ஏப்ரல் 24, 2024 அன்று
பொறுப்பேற்றுக் கொண்டார். இது இந்த ஆண்டின் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. நம்முடைய இயக்கத்தில் உள்ள இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் உள்ள கிளைகளை பற்றி பார்க்க இருக்கின்றோம். நம்முடைய இந்தியாவில் நாம் எல்லாம் அறிந்தது போல இரட்டை அமைப்புகளாக நம்முடைய இயக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒன்று மடம் மற்றும் மிஷன். பொதுவாக எப்பொழுதும் சொல்கின்ற பொழுது நம்முடைய இயக்கத்தை பற்றி ராமகிருஷ்ண மடம் மற்றும் மிஷன் என்று கூறுவது உண்டு. அதில் இந்தியாவில் இருக்கின்ற மடத்தின் கிளைகள் மொத்தம் 90, மிஷனின் கிளைகள் 121, மொத்தம் 211 மையங்கள். அதில் இந்த 90 மடங்களில் 10 கிளை மடங்கள், அதாவது சப் சென்டர் நடந்து கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே நாம் அறிந்த ஒன்று, நமக்கு ஒரு 7 வருடங்களுக்கு முன்பாக அருகிலே இருக்கின்ற ஏலகிரி மடமானது நம்முடைய கிளை மடமாக செயல்பட்டு வந்தது. பின்னர் இப்போது அது தனித்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதுபோல் இந்த 90 மடங்களில் 10 மடங்கள் கிளை மடங்களாகவும் 121 மிஷனின் மையங்களுக்கு 14 கிளை மையங்களாகவும் செயல்பட்டு வருகின்றன. வெளிநாடுகளில் மடத்தின் கிளைகளாக 40, மிஷன் கிளைகளாக 28. இந்த 40 மையங்களுக்கு 20 கிளை மையங்களும், மிஷனின் 28 மையங்களுக்கு 12 கிளை மடங்களாக மொத்தம் 32 கிளை மடங்கள் செயல்பட்டு வருகின்றன. ஆக மொத்தம் 211 மையங்களும் இந்தியாவிலும், 68 மையங்கள் வெளிநாடுகளிலும், தலைமை திருமடம் வேலூர் மடத்தையும் சேர்த்து வேலூர் மடத்தில் மடம் மற்றும் மிஷன் ஆகிய இரண்டும் செயல்பட்டு வருவதையொட்டி 281 முக்கிய மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. மொத்தமாக இந்த கிளை மடங்கள் அனைத்தையும் சேர்த்து 337 மையங்கள் இந்தியாவிலும் வெளிநாடுகளுமாக செயல்பட்டு வருகின்றது. அவற்றில் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரை 10 மடங்களும் 10 மிஷன் மையங்களும் செயல்படுகின்றன. மடங்களாக செங்கம், சென்னை மடம், கோயமுத்தூர், காஞ்சிபுரம், நாட்டரம்பள்ளி, உதகமண்டலம், ராமநாதபுரம், தஞ்சாவூர், ஏலகிரி மற்றும் மதுரை ஆகியவையும், மிஷனின் மையங்களாக செங்கல்பட்டு, சென்னை மிஷன் ஆசிரமம் தீநகர், சாரதா வித்யாலயா தீநகர், சென்னை மாணவர் இல்லம், விவேகானந்த கல்லூரி, கோயமுத்தூர் மிஷன் வித்யாலயம், மல்லியங்கரணை, சேலம் மிஷன் ஆசிரமம், திருமுக்கூடல், விழுப்புரம் ஆகிய 10 மிஷனின் மையங்களாக செயல்பட்டு வருகின்றன. இவற்றில் நம்முடைய தமிழ்நாட்டில் தற்போதைக்கு சென்னை மடத்தில், புதுச்சேரி மற்றும் நம்முடைய மெரினா கடற்கரையில் அமைந்திருக்கின்ற விவேகானந்தர் இல்லம் ஆகியவை கிளை மடங்களாக செயல்பட்டு வருகின்றது. இப்போது நம்முடைய ராமகிருஷ்ண மடம் மற்றும் மிஷனின் பணிகள் ஆண்டறிக்கை. நம்முடைய இயக்கத்தின் சார்பாக பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகின்றன. சுவாமி விவேகானந்தரின் காலத்திலேயே இந்த நிவாரண பணி என்பது தொடங்கப்பட்டு விட்டது. நம்முடைய ராமகிருஷ்ண மற்றும் மிஷனின் முதல் நிவாரண பணியாக சுவாமிஜியின் காலத்திலேயே, அன்றைய காலத்தில் ஃப்ளேக் நோய் என்பது மிகவும் கடுமையான ஒரு கொடிய நோயாக பரவி வந்த காலத்தில் சுவாமி விவேகானந்தரால் அந்த நிவாரண பணி முதலாக தொடங்கப்பட்டது. இன்றளவும் பல்வேறு நிவாரண பணிகள் நம்முடைய இயக்கத்தின் சார்பாக நடைபெற்று வருகின்றது. அவற்றில் புயல், தீ, வெள்ளம், கோடை வெயில் மற்றும் குளிர்காலம் ஆகிய அனைத்து காலங்களிலும் ஏற்படுகின்ற இயற்கை இடர்பாடுகளிலும் நம்முடைய சங்கம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக அனைத்து விதமான உதவிகளையும் முன்னின்று செய்து வருகின்றது. அந்த வகையில் இந்த நிவாரண உதவிக்காக
கடந்த 2023 மற்றும் 24ஆம் ஆண்டில் 4601 கிராமங்களில் 2,51,483 குடும்பங்களைச் சேர்ந்த 5,23,709 பயனாளிகளுக்கு நம்முடைய இயக்கம் 8,56,00,000 ரூபாய்கள் செலவு செய்திருக்கின்றது. அந்த நிவாரணப் பணிகளின் வேறொரு பரிணாமமாக பொது நிவாரணம், அதாவது ஜெனரல் வெல்ஃபேர், இந்த பாதிக்கப்பட்ட காலங்களில் மட்டுமல்லாமல் பொதுவான காலங்களிலும் ஏழை மக்களுக்கும் உதவி தேவைப்படுவோருக்கும் அரிசி, கோதுமை, பால், உணவுப் பொட்டலங்கள், துணிகள், குளிர்காலத்திற்கு தேவையான உடைகள் மற்றும் ரேஷன் கிட்ஸ், அதாவது அரிசி, பருப்பு, உப்பு, ஆயில், சர்க்கரை, டீ தூள் போன்றவையும், ஹைஜீன் கிட்ஸ், டூத்பேஸ்ட், ப்ரஷ், சோப்பு, நகவெட்டி போன்றவைகளும், எஜுகேஷன் கிட்ஸ், அதாவது நோட்டு புத்தகங்கள், பாடப்புத்தகங்கள், எழுதுகோல் மற்றும் ஜாமெண்ட்ரி பாக்ஸ், ரூலர்ஸ் மற்றும் யூனிஃபார்ம் இவைகள் அடங்கிய தொகுப்புகளையும் கடந்த 2023 மற்றும் 24ஆம் ஆண்டில் 29 கோடி ரூபாய் அளவிற்கு ஏழை மக்களுக்காகவும் தேவைப்படுவோருக்கும் நம்முடைய இயக்கத்தின் மூலம் உதவிகள் செய்யப்பட்டிருக்கின்றது. பின்னர் மருத்துவம். நம்முடைய இயக்கத்தின் சார்பாக பல்வேறு இடங்களில் மருத்துவமனைகள் செயல்பட்டு வருகின்றது. மருத்துவமனைகள் குறைவாகவே இருந்தாலும் பொதுவாக நம்முடைய திருமணத்தில் நடத்தப்படுகின்ற டிஸ்பென்சரி போன்ற சிறிய அளவிலான மருத்துவமனைகள் பல இடங்களில் நடத்தப்பட்டு வருகின்றது. அந்த டிஸ்பென்சரி மற்றும் முழு அளவிலான ஹாஸ்பிட்டல்ஸ், மருத்துவமனைகள் மூலமாகவும் பல்வேறு நலப்பணிகள் நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றன. அவற்றில் கண் மருத்துவம், பின்னர் தொழுநோய், நரம்பியல், மனநலம், சைக்காட்ரி சம்பந்தமான மருத்துவமும் நடந்து வருகின்றது. அதில் இந்த கண் மருத்துவ முகாம் ஆனது 2023 மற்றும் 24ஆம் ஆண்டில் 38,657 பேருக்கு கண் புரை அறுவை சிகிச்சை இலவசமாக செய்து கொடுத்திருக்கின்றோம். 4,175 பயனாளர்களுக்கு கண் கண்ணாடி வழங்கப்பட்டிருக்கின்றது. அதோடு 125 இரத்த தான முகாம் மூலம் 11,018 யூனிட் இரத்தம் பயனாளரிடமிருந்து பெற்று மக்களுக்காக கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் பல வகையான மருத்துவ உதவிகளின் மூலம் 496 கோடியே 70 லட்சம் ரூபாய்கள் அந்த 23 மற்றும் 24ஆம் ஆண்டில் செலவிடப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக குழந்தைகள் நலம் மற்றும் இளைஞர்கள் நலன், சில்ட்ரன் அண்டு யூத்ஸ் வெல்ஃபேர். குழந்தைகளின் நலத்திற்காக நம்முடைய இயக்கத்தின் சார்பாக கதாதர் அபியுதய பிரகல்பா என்கின்ற ஒரு திட்டம் செயல்படுத்தப்படுகின்றது. அந்த திட்டத்தின் கீழ் 5 வயது முதல் 12 வயது வரை உள்ள குழந்தைகள் பயன்பெறுகிறார்கள். அவர்களுக்கான இலவச கல்வி மற்றும் பாடத்திட்டத்திற்கு தேவையான இலவச பயிற்சி வகுப்புகள், பிரார்த்தனைகள், அவர்கள் திருமணத்திற்கு வருகின்ற அந்த நேரங்களில் பால், உணவு மற்றும் அவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளும், இசை பயிற்சி, ஓவியம் ஆகிய அனைத்தும் அவர்களுக்கு கற்றுத்தரப்படுகின்றது. இந்த கதாதர் அபியுத்த பிரகல்பா என்ற திட்டமானது 16 திருமணங்கள் மற்றும் 42 மிஷன் மையங்கள் மூலமாக மொத்தம் 58 மையங்களின் மூலமாக 24,144 யூனிட்டுகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. அதன் மூலம் 8,313 குழந்தைகள் பயன்பெறுகின்றனர்.
அவர்களுக்கான இந்த செலவினமானது 7,94,00,000 ரூபாய் இந்த ஆண்டில் அவர்களுக்காக செலவிடப்பட்டிருக்கின்றது. அடுத்து இந்த குழந்தைகள் 5 வயது முதல் 12 வயது வரை இந்த திட்டத்தில் பயன்பெற்ற குழந்தைகளான மீண்டும் அவர்களுக்கு அந்த திட்டமும் அந்த பயனும் தொடர வேண்டும் என்ற காரணத்தினால் இளைஞர்கள் நலனாக விவேகானந்த அபியுதய பிரகல்பா என்ற அந்த திட்டமானது விரிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த திட்டத்தின் குழந்தைகள் பெறுகின்ற வயது வரம்பு 13 முதல் 17 வயது வரை அவர்கள் பயனடைவார்கள். அந்த இளைஞர்களுக்கு பேசிக் கம்ப்யூட்டர், ஸ்போக்கன் இங்கிலீஷ் மற்றும் அந்த இளைஞர் நலனுக்கு தேவையான அனைத்து விதமான பயிற்சிகளும் அளிக்கப்பட்டு வருகின்றது. அதன் மூலம் 438 இளைஞர்களுக்கு 60 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக கல்வி. இந்த நம்முடைய கல்வி சேவையை பொறுத்தவரை நம்முடைய இயக்கத்தில் பல்வேறு தரப்பட்ட கல்வி பணிகள் நடைபெற்று வருகின்றன. பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் செயல்பட்டு வருகின்றன. அவற்றில் நாம் இப்போது தமிழ்நாட்டில் இருக்கின்ற நம்முடைய கல்வி பணியை பற்றி பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக செங்கல்பட்டில் 3 பள்ளிகள் நடைபெற்று வருகின்றன. சென்னை மிஷன் ஆசிரமம் தீநகரில் 3 பள்ளிகளும், சாரதா வித்யாலயா தீநகர் 3 பள்ளிகள், சென்னை மாணவர் இல்லம் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம் 1, கோயம்புத்தூர் மிஷன் வித்யாலயம் 2 பள்ளிகள், மல்லியங்கரணை 1, விழுப்புரம் 2 பள்ளிகள், செங்கம் 1, சென்னை மடம் 1, நாட்டரம்பள்ளி 1 பள்ளி. இவற்றில் செங்கல்பட்டு, சென்னை தீநகர், சாரதா வித்யாலயா, கோயம்புத்தூர் வித்யாலயம், விழுப்புரம், செங்கம் மற்றும் சென்னை மடத்தில் 12ஆம் வகுப்பு வரை பள்ளிகள் நடைபெற்று வருகின்றது. அடுத்ததாக நாம் முன்பே பார்த்தது போல நம்முடைய தமிழ்நாட்டில் நடைபெற்று வருகின்ற மருத்துவ பணிகள் சென்னை மடம், கோயம்புத்தூர் மிஷன் ஆசிரமம், நாட்டரம்பள்ளி, மதுரை, மல்லியங்கரணை, சேலம் ஆகிய இடங்களில் டிஸ்பென்சரிகள் நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய இந்த 2023 மற்றும் 24ஆம் ஆண்டிற்கான சம்மரி ரிப்போர்ட், அதாவது பொதுவான நிதி அறிக்கை, ரிலீஃப் மற்றும் ரிகாபிலேஷன், அதாவது வெள்ளம், தீ, புயல், குளிர் ஆகிய காலங்களில் ஏற்பட்ட இடர்பாடுகளில் மக்களுக்காக 8.56 கோடிகளும், ஜெனரல் வெல்ஃபேர் திட்டத்தின் மூலம் 29.07 கோடிகளும், மருத்துவம், பொது மருத்துவம் மற்றும் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களுக்காகவும் சேர்த்து 496.7 கோடிகளும், கல்வி 712.89 கோடிகள், ரூரல் அண்ட் ட்ரைபல் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட், அதாவது விவசாயம் போன்ற பணிகளுக்காக 18.31 கோடிகள். இவை அல்லாது பப்ளிகேஷன், அதாவது புத்தக வெளியீட்டு துறையின் மூலம் 26.5 கோடிகள். ஆக மொத்தம் இந்த 23 மற்றும் 24ஆம் ஆண்டிற்கான மொத்த செலவு 1292.03 கோடிகள் நம்முடைய மக்களுக்காக அவர்களுக்கான சேவைகளுக்காகவும் செலவிடப்பட்டிருக்கின்றது. இந்த பணிகள் மேன்மேலும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இவை இப்போது சுவாமி விவேகானந்தர் கூறியது போல எந்த காலத்திற்கும் எப்பொழுதும் இவைகள் தொடர்ந்து நடைபெற்று
வரும் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு திரு மகாராஜ் அவர்கள் கூறியது போல் நாம் அனைவரும் சேர்ந்ததுதான் இந்த இயக்கம். இதில் நம்முடைய பங்கும் இருக்க வேண்டும் என்று அனைவரும் உளமாற உறுதியேற்றுக்கொண்டு இந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற நாம் அனைவரும் மனப்பூர்வமாக குருதேவருடைய திருவருளை முன்னிட்டு உறுதி எடுத்துக்கொள்வோம். உலகெல்லாம் அன்புமேவி ஒரு குலமாக வாழ்க, கலகமும் துயரும் வீழ்க, கருணையும் களிப்பும் பொங்க, நலமெல்லாம் விளைய, ஞான ஞாயிறு நாளும் பொலிய, இலகுவாய் எங்கள் தேவி சாரதை தாயே போற்றி. ஓம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமः. ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முகுர்முகுः. நம ஸ்ரீயதிராஜாய விவேகானந்தசூரயே சச்சித்சுகஸ்வரூபாய சுவாமினே தாபகாரினே. கருங்குழல் அவிழ்ந்து தொங்கும், கண்களில் கருணை பொங்கும், அருங்குண நாணம் ஓங்கும், ஆடையும் தலைமேல் வாங்கும், கரங்களில் வளைகள் தங்கும், சரங்கொடு காமன் தீண்டா சாரதா அன்னை வாழ்க. அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் நமது நாற்றம்பள்ளி ராமகிருஷ்ண மடத்தில் மே 1 நன்னாளாகிய இன்று நாள் ராமகிருஷ்ண மிஷன் நிறுவிய நாளை நம்ம கொண்டாடிக்கிட்டு வர்றோம். ஒவ்வொரு வருடமும் நாம் ராமகிருஷ்ண மிஷன் தொடங்கிய நாளை குறித்த செய்தியை படிச்சுட்டு உலகளாவிய ராமகிருஷ்ண மிஷன் என்னென்ன சேவை பணிகள் செய்து வருகிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வந்தோம். கடந்த ஆண்டிலிருந்து நம்ம மடத்தில் என்ன சேவைகள் நடக்குது அப்படிங்கிறது முக்கியமாக உங்களுக்கெல்லாம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கடந்த ஆண்டு நாம் தெரிவித்தோம். அதே போல் இந்த ஆண்டும் நமது நாற்றம்பள்ளி ராமகிருஷ்ண மடம் கடந்த ஓராண்டு காலமாக செய்த சேவை பணிகள் என்னங்கிறத நாம் தெரிஞ்சுக்குவோம். அதனுடைய தொடர்ச்சியாக மடத்தில் பணிபுரிவதன் மூலமாகவே ஒருவர் எப்படி பக்தனாக முடியும் அப்படின்னு சொல்லி நமது மடத்தினுடைய தலைவர் சுவாமிஜி என்னை பேச சொல்லியிருக்கிறாரு. நம்ம மடத்தில் நடந்த பணிகளை பற்றி சொல்வதற்கு மட்டுமே இன்றைக்கி ஒரு நாள் வேணும். அவ்வளவு நடந்திருக்குது கடந்த ஓராண்டில். இருந்தாலும் அதை சுருக்கமாக நான் சொல்கிறேன். அதற்கு முன்னாடி சுவாமி விவேகானந்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், வாய்ஸ் வித்தவுட் ஃபார்ம், நான் உருவமற்ற குரலாக ஒலிப்பேன், நான் உருவமற்ற குரலாக ஒலிப்பேன் அப்படிங்கிறார். இன்னும் 1500 ஆண்டுகளுக்கு என்னுடைய வார்த்தை இந்த பாரத தேசம் முழுவதும் ஒலித்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறார். இன்னும் 200 வருஷம் கூட ஆகலை, இன்னும் 1300 வருடங்கள் இருக்குது. அதனுடைய எழுச்சியே இவ்வளவு பெரிய மாற்றத்தை நம்ம பாரத நாட்டில் பல பகுதிகளில் நம்ம மடம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ராமகிருஷ்ண மடத்துக்கு ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, நாம் எக்காரணத்தை கொண்டும் நமது சேவை பணிகளையோ நாம் செய்யக்கூடிய விஷயங்களையோ விளம்பரப்படுத்த மாட்டோம். அதை அரசாங்கத்தோடோ அரசியல்வாதிகளோடையோ இணைத்து கொள்ள மாட்டோம். இந்த மூன்றையும் நாம் செஞ்சுருந்தோம்னா இப்போ இருக்கிற இந்தியாவில் நாம் தான் டாப் மோஸ்ட் சர்வீஸ் சென்டராக இருக்கும். இது எல்லோருக்கும் தெரியும், ஆனாலும் நாம் அதை பிரபலப்படுத்திக்கிறது இல்லை. அதற்கு நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். நான் பிருந்தாவனத்திலிருந்து வேலூர் ராமகிருஷ்ண மடத்துக்கு ட்ரைனிங் சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி டெல்லியில் 3 நாள் தங்கியிருந்தேன். அதில் ஒரு நாள் அக்ஷர்தாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, நாராயணி அவங்களுடைய ஒரு பெரிய சுமார் 550 கோடியில் ஒரு மிகப்பெரிய கோயில் கட்டப்பட்டு பராமரிக்கப்பட்டு ஒரு சுற்றுலாத்தலமாக அதை செஞ்சுக்கிட்டு வராங்க. அந்த இடத்திற்கு என்னை பார்க்கறதுக்கு அழைச்சிட்டு போயிருந்தாங்க. மெட்ரோ ட்ரெயினில் போயிட்டு நான் அங்கே போனேன். அது மொத்த இடத்தையும் பார்த்து முடிப்பதற்கு ஒரு நாள் ஆகும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சுற்றி பார்த்துட்டு இரவு நேரத்தில் லைட் ஷோ, அதாவது கட்டோபனிஷத், முண்டகோபனிஷத், நம்மளுடைய வேதங்கள் சொல்லக்கூடிய உபனிஷத்துக்கள் மற்றும் நம்மளுடைய கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியம் இவற்றையெல்லாம்
லைட் ஷோ, போட்டில் போகிற மாதிரி இதெல்லாம் காட்டுவாங்க. இதெல்லாம் பார்ப்பதற்காக நான் போயிருந்தேன். எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு என்ன கிடச்சிதுன்னா, அதை நிர்வாகம் பண்ணக்கூடிய சுவாமியை பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அவங்கள பார்க்குறது அவ்வளோ பெரிய ஈஸி இல்லை. எங்கேயுமே மடத்து தலைவரை அவ்வளவு எளிமையாக பார்க்க முடியாது. நம்ம ராமகிருஷ்ண மடம் மாதிரி நேராக போனால் தலைவர் சாமியை பார்க்கலாம் அப்படிங்கிற இதெல்லாம் எங்கேயுமே கிடையாது. பொதுவாக நம்ம ராமகிருஷ்ண மடங்களில் மற்ற மடங்களில் தலைவரை பார்க்கவே முடியாது. மதுரையிலலாம் தலைவரை பார்க்கணும்னா அவ்வளோ பெரிய விஷயம். இங்கே நம்ம மகாராஜ் ரொம்ப எளிமையாக எல்லாரையும் உங்களை பார்க்குறாரு. அப்படி அவரை பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அப்புறம் நான் போய் அவரை போய் பார்த்தேன். அவரை சந்தித்து நான் பேசினேன். அன்னைக்கு தான் அவர் ஏதோ ஃப்ரீயாக இருந்தார். ராமகிருஷ்ண மடத்துலேருந்து ஒரு பிரம்மச்சாரி வந்திருக்கிறாரு, உங்களை பார்க்கணும்னு கேட்குறாருன்னு சொல்லிட்டு அப்புறம் அவரை நான் போய் பார்த்தேன். நீங்கள் பார்த்துருக்கீங்களா, டிவிலாம் பார்த்துருக்கீங்களா, ஒரு இப்படி போட்டிருப்பாங்க தொப்பியெல்லாம் பெருசு, அவங்க. அவரை போய் பார்த்துட்டு அவர் ரொம்ப நேரம் என்கிட்ட பேசினார் மிஷனை பற்றி. நான் அப்புறம் அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன். கொஞ்சம் நேரம் கழித்து நான் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். உங்களுடைய சந்நியாச தர்மம், உங்களுடைய மடம், உங்களுடைய அமைப்புக்கும் எங்களுடைய ராமகிருஷ்ணா மடம், ராமகிருஷ்ணா மிஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ ஃபஸ்ட்டு அவர் ஒன்று சொன்னார். பாருப்பா, நான் ஒரு பெங்காலி. நான் ராமகிருஷ்ண மடம் வேலூர் மடத்தில் சேர்றதுக்கு தான் முதல்ல வந்தேன். எனக்கு வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்க எடுத்துக்கலை. அதற்கப்புறம் தான் இங்கே வந்தேன். ஃபஸ்ட்டு யார் உலகத்தை துறக்கணும்னு நினைக்கிறானோ அவன் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுற இடம் ராமகிருஷ்ண மிஷனாக தான் இருக்கும். ஏன்னா தற்காலத்துக்கு தகுந்த அனைத்து முறைகளும் உள்ள ஒரு இடம். அதன் பிறகு தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொன்னார். ரெண்டாவது, ஒரே எடுத்துக்காட்டின் மூலமாக நான் சொல்கிறேன். இப்போ டேராடூன் மலைவாழ் மக்களுக்கு ஒரு பெரிய வெள்ளத்தின் காரணமாக வீடுகள்லாம் இடிஞ்சு போச்சு. எங்கள் சார்பாக நாங்கள் 8 வீடு கட்டி கொடுத்தோம். அங்கே இருக்க ராமகிருஷ்ண மடத்தின் சார்பாக 800 வீடுகள் கட்டி கொடுத்தாங்க. உங்களுக்கு வந்த அத்தனை பணத்தையும் நீங்கள் எங்கே தான் செலவழிக்கிறீங்க? மக்கள் சேவைக்கு செலவழிக்கிறீங்க. எங்களுக்கு வந்த பணத்தில் 1% தான் நாங்கள் மக்கள் சேவைக்கு செலவழிக்கிறோம். இதுதான் ராமகிருஷ்ண மடம், ராமகிருஷ்ண மிஷனுக்கும் மற்ற நிறுவனங்களுக்கும் தொண்டு நிறுவனங்களுக்குள்ள வேறுபாடு அப்படின்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதுதான் சுவாமி விவேகானந்தருடைய பார்வையில் இந்தியாவுக்கு செய்ய வேண்டிய சேவை. அதனால தான் நாம் நம்ம மடத்தில் ஒரு விஷயத்தையும் நாம் வேஸ்ட் ஆக்கக்கூடாது. நேற்று கூட நம்ம சாமிஜி நம்ம அம்மாக்கள் தட்டு கழுவுற தண்ணி தழுவுற இடத்துல ரொம்ப குறைவாக தண்ணி உபயோகப்படுத்துங்கிறார். அதற்கு காரணம் தண்ணி நம்மக்கிட்ட இல்லை, தண்ணி நிறையா இருக்குங்கிறது இல்லை. எதை எந்த அளவுக்கு சேமிக்கிறோமோ அது அந்த அளவுக்கு பிறருக்கு பயன்படும். ஒரு எக்ஸாம்பிள், இப்போ மற்ற பள்ளிக்கூடத்தில் வரக்கூடிய வருமானம், அந்த வருமானம் எங்கே போகும்? அந்த பள்ளிக்கூடத்தை யார் நடத்துகிறாரோ அவருக்கு போகும். ஒரு மருத்துவமனை நடக்குது, அந்த மருத்துவமனையினுடைய ஆண்டு வருமானம் யாருக்கு போகும்? யார் மருத்துவமனை நடத்துகிறாரோ அவருக்கு. ராமகிருஷ்ணா மிஷனில் பள்ளிக்கூடம் நடத்துகிற வருமானம் யாருக்கு போகும்? உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் மற்றும் நமது பள்ளிக்கு வர்றவங்களுக்கே தான் போகும். நமது மருத்துவமனையில் எது வருதோ அது மருத்துவமனையில் பணிபுரிகிறவர்களுக்கும் மருத்துவமனையில் வந்து பயன்பெறவர்களுக்கு தான். இங்கே இன்னும் பத்தலையா, வேலூர் ராமகிருஷ்ண மடம் கொடுத்து உதவி செய்யும். அவங்களுக்கு என்ன வருதோ அதை அவங்க நமக்கு கொடுத்து உதவி செய்வாங்க. ஆக மொத்தம் வருவதும் பெறப்படுவதும் எல்லாம் பயனாளிகளுக்கே. இதில் எந்த விதமான சேமிப்பு திட்டமும் இங்கே கிடையாது. இதுதான் ராமகிருஷ்ண மடம், ராமகிருஷ்ண மிஷனுடைய மிகப்பெரிய பவர்ஃபுல் கொள்கை. அந்த அடிப்படையில் தான் நம்ம மடம் நடக்குது. இதைத்தான் சுவாமிஜி சொல்கிறாரு, என்னுடைய வார்த்தைகள் நம்ம மேடம் படிக்கும்போது சொல்கிறாங்கல்ல, இது ஏழைகளுக்காக பாமர மக்களுக்காக தொடங்கப்பட்ட நிறுவனம்ன்ற அவருடைய இந்த வார்த்தை இன்னும் எத்தனை காலங்களுக்குனாலும் அது ஒலித்து கொண்டே இருக்கும். அது மக்கள் காதுகளில் போய் சேரும். என்னுடைய வார்த்தைகள் போய் ஒவ்வொருத்தருக்கும் போய் சேரும். இதை இந்த மடம் செய்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறார். அடுத்து ரெண்டாவதாக அவர் ஒன்று சொல்கிறார், ஆத்மனோ மோக்ஷார்த்தம் ஜெகத் ஹிதாயச்ச. இது எங்களுக்கும் பொருந்தும் உங்களுக்கும் பொருந்தும். நம்ம எல்லோரும் ஒரு ஆத்ம திருப்தி அடையணும், ஆத்ம சாட்சாரத்தை அடையணும். நம்மளுடைய வாழ்நாளுடைய இறுதிக்குள்ளே நாம் ஏதாவது ஒரு அமைதி அடையணும், ஒரு ஆனந்தத்தை அடையணும். இங்கே வரும்பொழுது எனக்கு அமைதி கிடைக்கிதுன்னு சொல்கிற நீங்கள் வீட்டுக்கு போன பிறகு உங்களுக்கு அந்த அமைதி வரணும். அது எப்படி? அது பிறருக்கு சேவை செய்வதன் மூலமாக தான் கிடைக்கும். ஒரு சின்ன எடுத்துக்காட்டில் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு அருமையான வெஜிடபிள் சாதம் செஞ்சு கொடுக்குறீங்க. உங்கள் 2 பிள்ளைங்களும் சாப்பிட்டு அப்படியே சந்தோஷமாக பட்டு ஆக அருமையாக இருந்துச்சுன்னு சொன்னால் எவ்வளவு நீங்கள் சந்தோஷப்படுவீங்க? அந்த வெஜிடபிள் சாதத்தை பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பெற்ற திருப்தியை விட உங்கள் பிள்ளைகளும் உங்களுடைய கணவரும் சாப்பிட்டு பெறுவதன் மூலம் தானே திருப்தி கிடைக்குது.
கடைசி மிச்சத்தை தான் நாம் சாப்பிட்றோம். அதே மாதிரி எப்போ பிறர் ஆனந்தம் அடைவதன் மூலமாக மட்டும்தான் மனிதனுடைய மனம் எப்பயுமே சந்தோஷப்படும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த 2 பணிகளும் நம்ம மனத்தில் நடக்குது. நம்ம பள்ளிக்கூடத்துக்குள்ளே வர அனைவரும் தங்களுக்கு அறிவை பெறுவதற்கும் சந்தோஷத்தை பெறுவதற்கும் வர்றாங்க. அவங்களுக்கு அதை கொடுக்கறதன் மூலமாக ஒரு முட்டாளாக இருக்கிற பையன், ஒரு படிக்க முடியாமல் இருக்கிற பையன், வாசிக்க தெரியாமல் இருக்கிற பையன் வாசிக்கும்போது நமக்கு எவ்வளோ ஆனந்தம் வருது. பசியோடு இருக்கும் பொழுது நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷம் வருது. அதே போல் நம்ம மருத்துவமனையில் ஏழையாக ஏழ்மையோடு ஒரு இடத்துல 1000 ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு 200 ரூபாயை கொடுத்துட்டு அவங்க திருப்தியாக போகும் பொழுது அதை பார்த்து நாம் ஆனந்தம் அடைகிற இடத்துல நம்மளை இறைவன் வச்சுருக்கார். அந்த மாதிரியான பிறர் சந்தோஷப்படுகிற மாதிரியான பணிகளை செய்யக்கூடிய பணி தான் இந்த சேவை பணி. அந்த பணியை தான் நாம் எல்லாம் செய்கிறோம். இதைத்தான் விவேகானந்தர் ஆத்மனோ மோக்ஷாத்தம் ஜெகத்கிதாயச்ச, என்னுடைய சொந்த முக்தி பிறருடைய நன்மை. ஆத்மனோ மோக்ஷாத்தம் ஜெகத்கிதாயச்ச, ஜெகத்னா உலகம், உலக நன்மைக்காக நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் அதில் பிறர் தான் நன்மை பெறுவான். நீங்கள் மாதாந்திர சம்பளம் வாங்கி 10,000 வாங்கினா 10,000 முழுவதையும் நீங்கள் ஒருவரை உபயோகப்படுத்தவே முடியாது. இது உலக நியதி. இந்த 10,000ல் 1000 ரூபாய் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட உனக்கு எதுக்கு 1000 ரூபாய் அப்படின்னு தான் கேட்பாங்க. உழைச்சது நாம். அப்போ நம்மளுடைய சம்பாத்தியம் முழுவதும் பிறருடைய தேவைக்காகத்தான் பயன்பெறும். அப்போ இந்த உலக நியதியே என்ன? நாம் எந்த உழைப்பை முன்னெடுத்து சென்றாலும் அது பிறருடைய சந்தோஷத்துக்காகத்தான். அதை சிறப்பாகவும் அதே தருணத்திலே செய்யும் பொழுது நமக்கு ஒரு அமைதியையும் ஆனந்தத்தையும் கொடுக்குங்கிறதான் நம்மளுடைய சொந்த முக்தி உலக நன்மைன்னு சுவாமி விவேகானந்தர் பறைசாற்றுறார். அதாவது எல்லா வேதங்களுக்கும் ஒரு மந்திரம் உண்டு. சைவ சமயத்துக்கு சிவபெருமான், வைணவ சமயத்துக்கு நாராயணா, இந்த குமார சம்பவத்துக்கு முருகப்பெருமான் மாதிரி ராமகிருஷ்ணா மிஷனுக்கு எந்த கடவுளையும் அவர் நியமிக்கல. ராமகிருஷ்ணர், விவேகானந்தர், அன்னையார் ஏற்றுக்கொள்கிறீர்களோ இல்லையோ இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளுங்கிறார். இந்த ராமகிருஷ்ண மிஷனுடைய கொள்கை என்னென்னா ஆத்மனோ மோக்ஷார்த்தம் ஜெகத்கிதாயச்ச, சொந்த முக்தி உலக நன்மை, என்னுடைய நன்மைக்காகவும் உலகத்தினுடைய நன்மைக்காகவும் நான் பாடுபடுவேன் அப்படிங்கிறது தான் நமது மிஷனுடைய ஒரு பெரிய நோக்கம். இதையெல்லாம் நாம் புரிந்து கொண்டோம்னா இருக்கக்கூடிய பணிகளும் நம்மளையும் ஆனந்தப்படுத்தும், நம்மளை சுற்றி வர்றவங்களையும் ஆனந்தப்படுத்தும். அந்த வகையில் கடந்த ஓராண்டு காலமாக நமது மடத்தில் நடந்த சேவை பணிகள், முதல்ல நாம் மடத்து பணிகள். மடத்தில் எதற்கு கோயில், ஏன் இந்த கோயிலை கட்டணும்? இந்த கோயிலை கட்டாமல் ஆஸ்பத்திரியும் ஸ்கூலும் வச்சு சேவை மட்டுமே பண்ணலாம் இல்லையா? இத்தனை 2-3 கோடி 4 கோடி ரூபா போட்டு கோயிலை ஏன் கட்டணும்? எந்த விதமான உடலுக்கு சம்பந்தமான சந்தோஷம் ஒருவனுக்கு கிடைத்தாலும் அவன் கடைசியாக தேடுவது மன அமைதி தான். என் மனம் எங்கே அமைதி அடையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கோயில்களில் மட்டும்தாங்கிறதா நம்மளுடைய இந்து மதத்தினுடைய ஆழமான கருத்து. எவ்வளவோ பெரிய கஷ்டங்களுக்கு மத்தியிலையும் நாம் இறைவன் முன்னாடி போய் ஒரு விஷயத்தை சொன்ன உடனே இறைவனே அதை கேட்டு எனக்கு சரி பண்ணிட்டாருங்கிற ஒரு நம்பிக்கையை இந்து மதத்தில் ஏற்படுத்துவது தான் கோயில்களுடைய தாக்கம். அதை அடிப்படையாகத்தான் நம்ம ராமகிருஷ்ண மிஷனில் எது இருக்குதோ இல்லையோ ஃபஸ்ட்டு ஒரு கோவில் இருக்கும். அதில் மிக சிறப்பான ஒரு விஷயம், நம்ம நாற்றம்பள்ளி படத்தில் விரும்பியோ எல்லோரும் இந்த கோவிலுக்கு வந்துட்டு போகிறீங்க. நீங்கள் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க, இந்த திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் எந்த கோவிலாவது டெய்லி ஒரே சமயத்தில் திறந்து ஒரே சமயத்தில் மூடி அதே சமயத்தில் ஆரத்தி எடுத்து ஒரு நாள் தவறாமல் பூஜாரி வந்தார் வரல, தலைவர் இருந்தார் இல்லை, அந்த மடத்தில் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து பண்ணாங்க பண்ணலை அப்படின்னு தொடர்ந்து நடத்த முடியுமா? நம்ம மடத்தில் ஒரு நாள் அப்படி தவறி இருக்கா? இது நம்ம மடம் மட்டும் உலக ராமகிருஷ்ணா மிஷனில் 280 சென்டர்லையும் ஒரு நாளும் நியமம் தவறாது. அப்படிப்பட்ட நியமத்தோடு தினசரி அன்றாட நடக்கக்கூடிய ஒரு திருக்கோயிலை தான் நீங்கள் எல்லோரும் வணங்கிட்டு போகிறீங்க. அந்த சாட்சாத் ராமகிருஷ்ணர், அன்னையார், சுவாமி விவேகானந்தர் கூடிய நித்திய பூஜை நடைபெற்று அன்றாட நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு மிக்க கோவில். உங்களுடைய குறைகளை எல்லாம் சொல்லும் பொழுது அப்படியே கேட்டு நிவர்த்தி செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த தெய்வங்கள். அப்படி இல்லைன்னா எங்கெங்கேயோ பல ஊர்களில் இருந்து எல்லாம் வீடு வாசலை விட்டுட்டு துறவிகளாகவும் பக்தர்களாகவும் இந்த மடத்துக்கு வருவாங்களா? வாய்ப்பு இருக்கா? கிடையாது. அந்த மாதிரி நமது கோயில், இந்த கோயிலில் உங்களுக்கு தெரியும் வருடாந்திரம் ராமகிருஷ்ணனுடைய பிறந்தநாள் விழா, அன்னையாருடைய பிறந்தநாள் விழா, சுவாமி விவேகானந்தருடைய பிறந்தநாள் விழா மற்றும் நவராத்திரி, சிவராத்திரி போன்ற இந்து மத பண்டிகைகள் அனைத்தும் மிக சிறப்பாகவும் நல்ல முறையிலும் நடந்து வருது. அதில் எல்லோரும் நீங்களும் கலந்துக்கிட்டு வர்றீங்க. அதுபோக நம்ம மடத்தில் 2 மாதத்திற்கு ஒரு முறை அந்தர்யோகம் நடத்துறதுக்கு நம்ம முழு முயற்சி எடுக்கிறோம்.
அப்படி அந்தர்யோகம் நடத்தும் பொழுது நமது பள்ளி மருத்துவமனை ஊழியர்கள் மட்டும் அல்லாமல் கிருஷ்ணகிரி, வாணியம்பாடி, ஆம்பூர், ஓசூர் போன்ற பகுதிகளில் மடங்கள் இல்லைனாலும் அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் வந்து அந்த அந்தர்யோகத்தில் அட்டம் பண்ணிட்டு போகிறாங்க. எதற்காக நம்ம அந்தர்யோகம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சில மணி நேரங்களாவது நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளையும் ஒதுக்கி வைத்து விட்டு நம்மளுடைய இறுதி காலத்தில் நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய அந்த இறைவனுடைய சிந்தனையில் நாம் ஆழ்ந்து இருக்க வேண்டும் என்ற ஒரு தருணத்தில் தான் நாம் இதை நடத்துகிறோம். அதுவும் மிக சிறப்பாக நடந்து கொண்டு வருது. அதன் பிறகு நமது மருத்துவ சேவை 1978 நமது மருத்துவமனை ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது 47 வருஷம் ஆகுது. நம்மக்கிட்ட ஜென்ரல் கன்சல்டேஷன், பேத்தாலஜி லேப், எக்ஸ்ரே, இசிஜி, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், மொபைல் டிஸ்பென்சரி, ஃப்ரீ ஐ கேம். லாஸ்ட் இயர் மொபைல் டிஸ்பென்சரி ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் டிசம்பர் வரைக்கும் இருந்தது. அல்ட்ராசவுண்டு ஒரு மார்ச் வரைக்கும் இருந்தது. அது சில காரணங்களுக்காக நம்ம நிறுத்தி வச்சுருக்கிறோம். மற்றபடி அது எல்லாமே மற்றபடி சிறப்பாக நடைபெற்று வருது. இந்த வகையில் 2024-25 மீன்ஸ் லாஸ்ட் ஏப்ரல் டு கடைசி மார்ச் 31 வரைக்கும் நம்மக்கிட்ட பொதுவான மக்கள், புதிய பேஷண்ட், நியூ பேஷண்ட்டாக வந்தவங்க 33,859 பேர். ஓல்டு பேஷண்ட் 2,170 பேர். இது ரெண்டும் சேர்த்து போன ஆண்டினுடைய மொத்தமாக நம்ம மருத்துவமனைக்கு வந்தவருடைய எண்ணிக்கை 54,029 பேர் வந்திருக்காங்க. நம்ம மடத்தில், இந்த ராமகிருஷ்ணா மடத்தினுடைய சுற்றி இருக்க நாற்றம்பள்ளி வில்லேஜில் இருக்கக்கூடிய மக்கள் 54,000 54,029 பேர் வந்திருக்காங்க. இந்த 54,029 பேருக்கும் டாக்டர் கன்சல்டேஷன் ஃபீஸ் ஒரு 50 ரூபா வச்சா கூட நமக்கு 27 லட்சம் ரூபா வரும். 27 lakhs. புரியுதுங்களா? இப்போ வெளியில் மினிமம் 100 ரூபாயாக வைக்கிறாங்களா இல்லையா? 100 ரூபா கன்சல்டேஷன் ஃபீஸ் வாங்கியிருந்தா கூட 54 லட்சம் ரூபா வந்துடும். இப்போது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஏழைகள் பயன்பெறும் வகையில் டாக்டர் கன்சல்டேஷன் ஃபீஸனை 1 ரூபா கூட வாங்காமல் பல முறை நமக்கு பல பேர் மூலமாக அறிவுறுத்தப்பட்டது. ஒரு 20 ரூபாயாவது வாங்க, நீங்கள் மெயின்டெனன்ஸுக்காக உங்களுக்கு செலவுக்காகும்னு சொல்லிட்டு. ஆனால் நாம் கடைசி வரைக்கும் அதில் ஈடுபடவே இல்லை. நாம் இறைவனை நம்புகிறோம். கண்டிப்பாக பகவான் ராமகிருஷ்ணர் எங்கிருந்தாவது யார் மூலமாவது நமக்கு டொனேஷன் கொடுப்பாரு. அந்த டொனேஷனை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை ரன் பண்ண முடியுங்கிற நம்பிக்கையில் நம்ம பண்ணுறோம். அதன் அடிப்படையில் இறைவனுடைய அருளால் எல்லாம் வருது. போன ஆண்டை விட இந்த ஆண்டு 5,000 பேருக்கு மேலே ஜனங்க வந்திருக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். 54,000. லாஸ்ட் இயர் எக்ஸ்ரே மட்டும் 4,205 பேருக்கு எக்ஸ்ரே எடுத்துருக்குது. லேப் 4,720 பேர், இசிஜி 562 பேர், அல்ட்ராசவுண்ட் கேன் 1,146. நம்ம கவர்மெண்ட் ஜிஹெச்சில் கூட கண்டிப்பாக இந்த அளவுக்கு எண்ணிக்கையில் எடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா ஜிஹெச்சும் இப்போ ரெஃபர் பண்ணுறது எங்கே தான் எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு? நம்ம டிஸ்பென்சரி தான். இதில் எல்லாம் என்னென்னா, வெளியில் 500 ரூபா 1000 ரூபா வாங்குகிற இடத்துல நம்ம 200 ரூபா 150 ரூபா 300 ரூபா வாங்கிட்டு இருக்கிறோம். இந்த அளவுக்கு நம்மளுடைய டிஸ்பென்சரியில் ஜென்ரலாக நடந்திருக்கிற விஷயம். மொபைல் டிஸ்பென்சரியில் லாஸ்ட் இயரில் நம்ம நடத்தின வரைக்கும் டிசம்பர் வரைக்கும் 13,502 பேர் பயன்பெற்றிருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 3 கிராமம் வீதம் நம்ம 6 நாட்கள் போய்கிட்டு இருந்தோம். அதில் இப்போ அந்த மொபைல் வேலை நடத்துறதுல நமக்கு பலவிதமான சிக்கல்கள், அரசாங்கத்தோடு இணைந்து செய்ய வேண்டியதில் நம்ம பலவிதமான சிக்கல்களை அதில் பார்க்க வேண்டியிருப்பதனால தற்காலிகமாக அதை நிறுத்தி வச்சுருக்கிறோம். ஆனால் அந்த பயனாளிகள் எல்லோரும் இப்பொழுது நம்ம மருத்துவமனையில் பார்த்துட்டு போயிட்டுருக்குறாங்க. அதுக்கடுத்து கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, லாஸ்ட் இயருக்கு முன்னாடி உள்ள செப்டம்பரில் நம்ம ஐ கேம்ப் ஸ்டார்ட் பண்ணோம். அது மிகப்பெரிய போராட்டத்துக்கு நடுவில் அது ஆரம்பிக்கப்பட்டது. குரு மகாராஜனுடைய திருவர்களால் அது நல்லா போய்கிட்டு இருக்குது. நாளுக்கு நாள் அதனுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்குது. நீங்கள் நல்லா தெரிஞ்சு பாருங்கள் அதனுடைய தேவை எவ்வளவு இருக்குது அப்படின்னு. கடந்த ஐ கேம்பில் மட்டும் 16 பேர் 2வது முறை ஆப்ரேஷன் பண்ணவங்க. நான் சொன்னது போன கேம்பில். லாஸ்ட் கேம்பில் ஏற்கனவே ஒரு கண்ணை பண்ணிவிட்டு என் கண் நல்லா இருக்குது, இன்னொரு கண்ணையும் பண்ணினவங்க 16 பேர். அந்த 16 பேரும் தனிப்பட்ட முறையில் இருந்து என்னை பார்த்து சொல்லி ரொம்ப சந்தோஷம், எனக்கு கண் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு போனாங்க. இது ஒரு மிகப்பெரிய சேவை. இந்த சேவைக்கு மட்டும் நம்ம மாதம் ஒரு கேம்புக்கு 1.5 லட்ச ரூபா நமக்கு செலவாகும். அத்தனை பேருக்கும் சாப்பாடு, அத்தனை பேருக்கு முதல் நாள் அரேஞ்ச்மெண்ட், மறுநாள் அரேஞ்ச்மெண்ட்டு. இதில் பல பேருக்கு நாம் பஸ்ஸுக்கு பணம் இல்லாமல் வந்துடுவாங்க, அவங்களுக்கு பஸ்ஸுக்கு பணம் கொடுக்குறோம்.
யாரெல்லாம் கண்ணாடிக்கு பணம் கொடுக்க முடியலையோ அவங்களுக்கும் கண்ணாடிக்கு பணம் கொடுக்குறோம். போன 2 ஐ கேம்புக்கு முன்னாடி இருந்து ஐ ட்ராப்பை நாமளே வாங்கி கொடுக்குறோம். இது எப்படி இந்த ஐ ட்ராப் வாங்கி கொடுக்குற நிகழ்ச்சி நடந்ததுங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சிறு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். நம்ம அந்த கேட் வாசலில் 2 பேர் டியூட்டி உட்காந்துருப்பாங்க. அவங்களோட போய் நானும் உட்காந்துருந்தேன். நம்ம ஆப்ரேஷன் பண்ணிட்டு வர்ற பேஷண்ட்டுக்கெல்லாம் ஒரு ஐ ட்ராப் டாக்டர் எழுதி விடுறார், அந்த 2 டாக்டரும். அதுபோக ஜென்ரல் டாக்டர் பார்க்குறவரும் எழுதுறார். இந்த மெடிசனை வாங்குறதுக்காக அவங்க பக்கத்தில் இருக்கிற நம்ம மெடிக்கலுக்கு போய் வாங்குறாங்க. அவர் இது தெரிஞ்சு அந்த மெடிசன் வாங்கி வச்சுருக்கார். அப்புறம் வாங்குறாங்க. அந்த மெடிசனுடைய விலை 350 ரூபா. 350 ரூபா கொடுத்து வாங்குறாங்க. அப்புறம் அதை நான் அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலே கேட்டு ஃப்ரீயாக கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். அவங்க ஒரு குறிப்பிட்ட சில மெடிசனை கொடுக்க முடியும், சில மெடிசனை கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. அந்த மெடிசன் இப்போ லாஸ்ட் மந்த்துக்கு முந்தைய மாதத்துலேருந்து நாமளே வாங்குகிறோம். நாம் அதே மெடிசனை 200 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 150 ரூபா சேவ் பண்ணி நம்ம என்ன விலைக்கு வாங்குகிறோமோ அதே விலைக்கு கொடுக்குறோம். இதன் மூலம் போன மாதம் மட்டும் 7500 ரூபாய்க்கு மக்கள் மெடிசன் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. இப்போ இவங்க இதையே அப்படியே வெளியில் வாங்கியிருந்தாங்கன்னா அப்படியே டபுள் மடங்கு அவங்களுக்கு ஆகிருக்கும். இது போல் பலவிதமான சேவைகள் நம்ம ஐ கேம்பில் செஞ்சுக்கிட்டு வர்றோம். இன்னும் நம்மளால் என்னென்ன முடியுமோ அதை செய்வோம். அந்த வகையில் லாஸ்ட் இயரில் மட்டும் ஆண்கள் 1288 பேர், பெண்கள் 1913 பேர், குழந்தைகள் மொத்தம் 61 பேர், 3262 பேர் பயனாளிகள் மட்டும் வந்து பார்த்துட்டு போனவங்க. இதில் குழந்தைகள்னு 61 பேர் போட்டிருக்கு இல்லையா, இதில் கிட்டத்தட்ட 25 பேருக்கு நாம் ரெஃபர் பண்ணி அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு, அதாவது கண்புரை சம்பந்தம் இல்லாத கண் நரம்பு உள்விழி பிரச்சனைன்னு சொல்லி ஒரு குழந்தைகள்லாம் கிட்டத்தட்ட 80,000 ரூபாய் செலவாச்சு. நாம் மிக சிறப்பாக நடத்துகிறோன்னு சொல்லி அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலில் அந்த பையனுக்கு அதை முழுமையாக ஃப்ரீயாகவே பண்ணிட்டாங்க. ஒரு பையனுக்கு கண் பார்வை இன்னும் ஒரு 6 மாதமான அவனுக்கு போயிருக்கும். இதன் மூலம் போனதுனால அவன் இப்போ எவ்ரி 3 மந்த் போய் காமிச்சிக்கிட்டே வந்தால் அந்த பார்வையை அப்படியே மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு முறை விசிட்டிங்க்கும் 15,000 செலவாகும். இந்த மாதிரி நாம் பல பேருக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம். ஐ கேம்ப் சர்ஜரி பெண்கள் 325, ஆண்கள் 459, மொத்தம் 784 பேருக்கு ஐ கேம்ப் சர்ஜரி நடந்திருக்கு. 784 பேர் லாஸ்ட் 2 வருஷமாக 100, லாஸ்ட் 2 மாதமாக 100 பேர் போகுது. 784. இதில் இத்தனை பேருக்குமான செலவு எவ்வளோன்னா 1,17,60,000 ரூபாய். லாஸ்ட் 1 இயரில் பயன்பெற்றவர்களுடைய பணம் 1,17,60,000 ரூபாய். கண்ணாடி மட்டும் 632 பேர் கொடுத்துருக்குறோம் லாஸ்ட் இயரில். இந்த மாதிரி ஐ கேம்ப் நம்ம டிஸ்பென்சரி 2 மிக சிறப்பாக நடைபெறுது. இது மேன்மேலும் பொதுமக்கள் பயன்பெறுவதற்கு நம்மளால் இன்னும் என்ன பண்ண முடியுமோ அதற்கான திட்டங்களையெல்லாம் நம்ம போடுறோம். குரு மகாராஜனுடைய திருவருளால் அது இன்னும் மக்கள், ஏழை மக்களுக்கு என்ன பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியுமோ அதை நாம் கொண்டு வருவோம். இந்த 200 பேரும் பயன்பெறுவதற்கு முக்கிய கர்த்தாவாக இருக்கிறது நமது மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ ஊழியர்கள் தான். அவங்க எல்லோருக்கும் இந்த தருணத்தில் நமது நாற்றம்பள்ளி மடத்தின் மூலமாக நம்மளுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். அதுக்கடுத்து எஜுகேஷனல் ஆக்டிவிட்டீஸ். நம்ம ஸ்கூலில் மொத்தம் லாஸ்ட் இயர் ஸ்ட்ரென்த்து 717 பேர். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலில் நிறைய 75% ஏழை குழந்தைகள் தான் படிக்கிறான். மற்ற பள்ளிகளை விட நாம் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு ஃபீஸ் ரொம்ப கம்மியாக தான் வாங்குகிறோம். இதன் மூலம் ஏழை குழந்தைகள் பயன்பெறணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். முதல்ல நாற்றம்பள்ளியில் இங்கிலீஷ் மீடியம் ஆரம்பிக்கப்பட்டதனுடைய நோக்கமும் அதுதான். அதன் பிறகு தான் இப்போ பக்கத்தில் இவ்வளோ பள்ளிகள் வந்திருக்கு. எந்த விதத்துலையும் நாம் நம்ம கொள்கையிலிருந்து மாற மாட்டோம். நாம் வியாபார நோக்கமாக அந்த பள்ளியை கொண்டுட்டு போக மாட்டோம். நாம் முழுக்க அந்த பள்ளியை இப்போ இருக்கக்கூடிய நிலைமையிலேருந்து இன்னும் எவ்வளோ டெவலப் பண்ணி ஏழை குழந்தைகள் பயன்பெற முடியும்னு பார்க்கணும். ஒரு எடுத்துக்காட்டு நான் ஒன்று சொல்கிறேன். கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி சென்னை சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷனுக்கு 3 நாள் நான் போயிருந்தேன். அங்கே இருக்கக்கூடிய மேனேஜர் சுவாமி நமது ஸ்கூலில் மாட்டியிருக்கிற ஏஐ போர்டு, இந்த ஸ்மார்ட் போர்டுக்கு அவருடைய ரெக்கமெண்டேஷனில் தான் அந்த டொனேஷன் வந்து நம்ம மாட்டினோம். அவரை நான் பார்த்து, மகாராஜ் ரொம்ப சந்தோஷம்,
எல்லாம் வந்துருச்சு. இப்போ அந்த வேலை பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் இந்த விழாவுக்கு தலைவர் சாமி வரல, அதற்கு பதிலாக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு. அது ஒரு பெரிய ஆச்சரியம்பான்னு சொன்னார். என்னன்னு கேட்டேன். அவர் அந்த டொனேஷன் பணத்தை வாங்கி அங்கே இருக்கிற எதுக்காவது உபயோகப்படுத்தலான்னு தான் ஃபஸ்ட்டு முயற்சி பண்ணார். அந்த கம்பெனிலேருந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் டொனேஷன் கொடுக்குறோம், நீங்கள் எதுக்காவது உபயோகப்படுத்துங்க அப்படின்னு. அவர் உடனே ஃபஸ்ட்டு சென்னை மடத்தின் மூலமாக நடக்கக்கூடிய டியூஷன் சென்டர்ஸ், சென்னை மடத்தின் மூலமாக நடக்கக்கூடிய இதர பணிகளுக்கு உபயோகப்படுத்த முடியுமான்னு கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு, சாமிஜி ரொம்ப கிராமமாக இருக்கணும், கிராமத்து ஜனங்க படிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கணும்ன்றிருக்கார். உடனே அவர் கிராமத்து ஜனங்க படிச்சுட்டு போகிற மாதிரி இருந்தால் இன்னும் நிறைய இடம் இருக்குல்ல, மல்லியங்கரணை இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு யோசிக்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க ஓசூருக்கு பக்கமாக இருக்கிற மாதிரி பாருங்க. அப்போ அவருக்கு உடனே நாற்றம்பள்ளி ஞாபகத்து வருது. இது யாருடைய ஏற்பாடு? குரு மகாராஜனுடைய ஏற்பாடு. அப்படி தான் இந்த கிட்டத்தட்ட 35 லட்சம் ரூபாய் மதிப்புடைய இந்த ஏஐ போர்டு நம்ம பள்ளி முழுவதும் வந்திருக்குது. பள்ளி முழுவதும் இந்த போர்டு மாட்டி ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கிறது நாற்றம்பள்ளி மடம் தான். இன்னும் எந்த ஸ்கூல்லையும் ஸ்டார்ட் பண்ணல. இப்போ செங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கிறாங்க, அவங்களும் எல்லாம் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்டே வர்றாங்க. ஆனால் முழுக்க ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு போர்டு வச்சு நம்ம இந்த வருஷம் ஆரம்பிக்க போகிறோம்னா அது நம்ம நாற்றம்பள்ளி மடம் தான். இன்னும் ராமகிருஷ்ணா மிஷன் டி நகரோ, கோயம்புத்தூர் மிஷன் வித்யாலயாவோ, விழுப்புரம் ராமகிருஷ்ணா மிஷனோ இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. அவங்க இன்னும் 1 போர்டு 2 போர்டு வாங்கி சாம்பிள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஹைலி குவாலிஃபைட் டீச்சர்ஸ் எல்லாம் அவங்க வச்சுருக்கிறாங்க. பட் இருந்தாலும் உங்கள் எல்லோர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையிலையும் ஏழை குழந்தைகள் படித்து பயன்படுத்துவாங்க நம்பிக்கையிலையும் நாம் இவ்வளோ பெரிய முயற்சி எடுத்து இதை பண்ணியிருக்கிறோம். அதே போல் ஸ்டெம் லேப், சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ், கிட்டத்தட்ட 45 லட்சம் ரூபாய் மதிப்புடைய லேப். இதை போடுவதற்கு வேலூர் மடம் நம்மளை அணுகும் பொழுது நம்ம அதை ஒத்துக்கலை. நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கோ அதை எடுத்து செல்வதற்கோ நம்மக்கிட்ட ஆள் இல்லைன்னு. ஆனால் குரு மகாராஜனுடைய திருவருளால் அந்த அத்தனை கம்ப்யூட்டர்களும் இங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகி இன்றைக்கி நல்ல முறையில் அந்த கிளாஸஸ் நடக்குது. நான் 4-5 சென்டருக்கு போனேன். அந்த 4-5 சென்டர்லேயுமே அதை சரியான வழி நடத்த முடியாமல் அவங்கெல்லாம் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் குருதேவரோட அருளால் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பள்ளியில் குரு மகாராஜரால் அதை நல்லபடியாக நடத்துகிற மாதிரியான ஆட்கள்லாம் நமக்கு அமைந்து அது நல்லா நடக்குதுங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயம். இதற்கெல்லாம் நம்மளுடைய தன்னலமற்ற சேவை செய்யணுங்கிற ஆர்வம் இருந்தால் அதற்கான ஆட்கள் தேனி போல் சேருவாங்கிறது இதெல்லாம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. அந்த வகையில் நம்மளுடைய பள்ளி இன்னும் நல்லா சிறப்பாக மேலும் மேலும் வளரணும். நம்மளுடைய வருங்கால திட்டம் நம்ம பள்ளிக்கூடத்தில் என்னென்னா, இப்போ வாங்குகிற ஃபீஸை விட இன்னும் குறைவாக வாங்கி நம்ம பள்ளிக்கூடத்துக்கு ஒருத்தர் வீட்டிலேருந்து பேக் எடுத்தால் அந்த பையன் ஏழை பையனாக இருக்கணும். ஏழை பிள்ளைங்கள் வந்தால் மடத்தில் படித்து நல்ல கல்வியை பெற்றுட்டு போவாங்கங்கிற எண்ணத்தை நாம் இந்த பகுதி முழுவதும் கொண்டு போகணுங்கிறது நம்மளுடைய எண்ணம். இது குரு மகாராஜனுடைய திருவிழாவில் நடந்ததுன்னா நமக்கு எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷம். இது அல்லாமல் நான் சொன்னேன், இது சொல்கிறதுக்கே டைம் இருக்காதுன்னு, மெடிக்கல் ஹெல்ப், அதாவது நம்ம மருத்துவமனைக்கு இந்த பணத்தை கூட என்னால் கட்ட முடியலன்னு சில பேர் வருவாங்க இல்லையா, வயசான பாட்டி, என்னால் இதுக்கு மேலே கொடுக்க முடியாது. இப்படி நாம் ஹெல்ப் பண்ணது 3,17,866 ரூபா. மேலில் 192 பேர், ஃபீமேலில் 174 பேர், சில்ட்ரன்ஸில் 21 பேர், கிட்டத்தட்ட 3,17,866 ரூபா. அதுபோக நம்ம மடத்து மூலமாக சில பேருக்கு நம்ம பண உதவி செய்கிறோம். அதாவது இந்த மடத்தோடு தொடர்பு இருந்து ரொம்ப வயசாகி அவங்களால பணி செய்ய முடியாமல் இருக்கிறவங்களுக்கு நம்மளால் மாதம் ஒரு சிறு தொகையை கொடுத்து அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் வருஷத்துக்கு 58,150 ரூபா கொடுக்குறோம். அதன் பிறகு நமது பள்ளியிலையோ நமது மருத்துவமனையிலையோ வேலை பார்த்துட்டு ரிட்டையர்ட் ஆகி போகிறவங்க, மற்றபடி வேறு யார் மூலமாகும்போதோ தன்னால் இயலாதுன்னு சொல்கிறவங்க, அவங்களுக்கு நாம் மானிட்டரி ஹெல்ப், பண உதவி செய்கிறோம். அந்த மாதிரி பண உதவி செஞ்சது கடந்த ஆண்டில் 83,000 ரூபாய். அப்புறம் இது அல்லாமல் ஒரு எதிர்பாராத விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டு யாராவது வராங்க அப்படின்னா அந்த மாதிரி நம்ம செய்த உதவி 55,000. கடந்த ஆண்டில் ஃப்ரீ டெய்லரிங் மிஷின் ஒரு 19 பேர் கொடுத்தோம். போன பேட்சில் 19 ஏழை பெண்களுக்கு நமது வாணியம்பாடி ராமகிருஷ்ணா மடத்தில் நடக்கக்கூடிய டெய்லரிங் சேர்ஸ் 6 மாதம் நடந்து முடித்து 19 பேர் படித்து முடித்தாங்க. அத்தனை பேருக்கும் டெய்லரிங் மிஷின் கொடுத்தோம். அந்த டெய்லரிங் மிஷினுடைய காஸ்ட் 1,04,000, 1,04,000 ரூபாய். அந்த வாணியம்பாடி மடம் கிட்டத்தட்ட
127 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 127 ஆண்டுகள் பழமையான மடம். நம்ம சென்னை ராமகிருஷ்ணா மடம் வருவதற்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட மடம். சுவாமி விவேகானந்தர் சிக்காகோவில் பேசி முடித்தவனுடைய அவருடைய பேச்சில் இன்ஸ்பயர் ஆகி வெங்கடசாமி நாயுடு வாணியம்பாடியில் அந்த இடத்த வாங்கி அந்த பில்டிங்கை கட்டிடுறார். நம்மக்கிட்ட ஆதாரம் இல்லாதனால அதை சொல்ல முடியல. ஆனால் முதல்ல ராமகிருஷ்ண மடம் உண்டானது எங்கள் வாணியம்பாடியில் தான். அதில் மிக முக்கியமானது என்னென்னா, சாமிஜி சொல்கிறார்ல, உருவமற்ற குரலாக நான் ஒழிப்பேங்கிறதுக்கு, அதுக்கு அந்த பில்டிங் ஒரு எடுத்துக்காட்டு. இந்த நூற்றாண்டுகளில் பல தடவை அது மூடப்பட்டு திறக்கப்பட்டு மூடப்பட்டு திறக்கப்பட்டு மூடப்பட்டு திறக்கப்பட்டு இப்போ ஃபுல் ஃப்ளெஜ்டாக திறந்து இப்போ கடந்த மாதம் அதை ஃபுல்லாக ரெனோவேட் பண்ணி கிட்டத்தட்ட 5-6 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி 8 லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணி அதை ஃபுல்லாக ரெனோவேட் பண்ணி ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஆரம்பித்து அதனுடைய டாக்குமெண்டேஷன் அதை பண்ணி அதனுடைய பத்திரங்கள் அதனுடைய வரைபடங்கள் எல்லாம் நேற்றுக்கு தான் நமக்கு அதெல்லாம் கிடச்சது. இது ஒரு முக்கியமான நம்ம வரலாற்று சிறப்பு மிக்க விஷயம். அந்த மடத்தை புதுப்பொழிவு நம்ம பண்ணுது. அப்புறம் ஃப்ரீ கிளாத் டிஸ்ட்ரிபியூஷன், தீபாவளிக்கு துணி கொடுத்தது கிட்டத்தட்ட 300 பேர் கொடுத்துருக்குறோம். நாம் குடிமேனஹள்ளி கிருஷ்ணகிரியில் பிரபுன்னு ஒரு பக்தர், அவர் ராமகிருஷ்ண சேவாசிரமம் ஒன்று நடத்துகிறார். ரொம்ப நல்ல முறையில் நடத்துகிறார். அவருக்கு நம்ம மடத்தின் சார்பாக ஒரு டெய்லரிங் சென்டரு, ஒரு டியூஷன் சென்டருக்கான பண உதவியை செய்கிறோம். மாதம் 10,000 ரூபாய். அது போக அங்கே படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, ஏழை குழந்தைகளுக்கு நாம் வருடத்தில் ஒரு முறை தீபாவளிக்கு துணி எடுத்து கொடுக்குறோம். இந்த செலவு மொத்தம் 1,33,299 ரூபா. இது அல்லாமல் நமது பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் மற்ற ஊழியர்கள், நமது மருத்துவ பணியாளர்கள், இவங்களுடைய குழந்தைகள், இங்கே படிக்கிறவங்க, வீட்டு மூலம் படிக்கிறவங்க மற்றும் வெளியிலிருந்து நம்மக்கிட்ட அப்ரோச் பண்ணுற சரியான முறையில் நம்ம பார்த்து இவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லி ஸ்காலர்ஷிப் கொடுத்த பணம் 7,92,285 ரூபா. அப்புறம் கடந்த சில மாதங்களாக போன ஆகஸ்ட்லேருந்து நாம் ப்ரொவிஷன் ரேஷன் கிட்டு கொடுக்குறோம். அது எப்படி நம்ம கொடுக்குற முடிவுக்கு வந்தோம்னா, பல பேரை கூட்டிகிட்டு போகிறதுக்கே ஆள் இல்லை. இந்த வர்ற வயசானவங்களை அவங்க எப்படியோ திரும்பி வந்துடுறாங்க. அவங்களால ஒரு 15 நாளைக்கு என்ன பண்ண முடியாது, சமைக்க முடியாது, வேலைக்கு போக முடியாது. அதனால் நாம் ஒரு திட்டம் பண்ணி சில டோனர்களை பிடிச்சி மாதம் எல்லா பேஷண்ட்டுக்கு எத்தனை பேஷண்ட் வர்றாங்களோ அவங்கெல்லாம் ஆப்ரேஷன் ஆகி வந்தோடனே அவங்களுக்கு ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகை பொருட்களை கொடுக்குறோம். அரிசியை தவிர எல்லாம் கொடுக்குறோம். அது கிட்டத்தட்ட 595 பேர் கொடுத்துருக்குறோம். இதனுடைய மொத்த பணம் 3,85,094 ரூபா செலவாயிருக்கு இந்த இதில். ஆக மொத்தம் 2024-25 ஜென்ரல் ஆக்டிவிட்டீஸில் நாம் செஞ்ச வெல்ஃபேர் செலவு 20,36,694 ரூபா. ராமகிருஷ்ணா மடம் நாற்றம்பள்ளி நம்ம மடம் மட்டும் ஏழைகளுக்கு செஞ்சது 20,36,694. இதில் நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம சில குழந்தைங்களுக்குலாம் அங்கே ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். அது இதில் சேரலை. தனிப்பட்ட முறையில் நம்ம மருத்துவமனைகளில் இவ்வளவு டாக்டர்ஸ் கன்சல்டேஷன் ஃப்ரீ இதையெல்லாம் நம்ம சேர்க்கறதில்ல. இது போக எல்லா மருந்துகள்லையும் 40% கம்மியாக தான் நாம் கொடுக்குறோம். அதையும் நாம் இதில் சேர்க்காமல் இவ்வளவு நம்ம மக்களுக்கு சேவை புரிந்து வருகிறோம். இப்படிப்பட்ட ஒரு சேவை பணிகளில் தான் நீங்கள் எல்லோரும் உங்களை ஈடுபடுத்தி வர்றீங்க. அப்படி இருக்கும் பொழுது இதில் நீங்கள் எப்படி பக்தர் ஆகுறங்கிறது தான் எங்களுடைய கேள்வி. ஐடென்டிஃபிகேஷன் வித் ராமகிருஷ்ணா மிஷன். உங்களுக்கு இங்கே நடக்கக்கூடிய பணிகளில் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருந்தாலே போதும், நீங்கள்லாம் இந்த இடத்தினுடைய பக்தர்களாக மாறலாம். அது எப்படி அப்படின்னா, நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன். இப்போ ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு வருது. அந்த குழந்தை காலையில் வருது, சாயந்தரம் வரைக்கும் இருக்குது. எந்த குழந்தைக்காவது பள்ளிக்கூடம் பிடிக்குமா? கண்டிப்பாக பிடிக்காது. அந்த குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னு தான் தன்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் தன் தாய்கிட்ட சொல்லும். அதுக்காக அந்த தாய் தன் குழந்தையினுடைய எல்லா தேவைகளையும் நிவர்த்தி செய்யக்கூடிய கோடீஸ்வரன் கூட நம்மக்கிட்ட தான் இவ்வளவு கோடி பணம் இருக்குதே, நீ எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகணும், வீட்டில் இருக்குன்னு சொல்லுவாரா? கலெக்டர் பிள்ளையாக இருந்தாலும் சிபிஎஸ்சி ஸ்கூலுக்காக என்ன தான் பண்ணணும், போய் தான். அப்போ அவர் கொண்டு போய் விடுவார். விரும்பத்தகாத வேலையாக இருந்தால் கூட அந்த குழந்தைய கொண்டு போய் அவர் என்ன பண்ணுறாரு, பள்ளிக்கூடத்தில் விடுறார். அவர் விட்டுட்டு வந்துட்டார். ஆசிரியர் பார்க்குறார், இவன் ரொம்ப சேட்டை பண்ணுறான், மிக மோசமாக இருக்கிறான், இவனை பள்ளிக்கூடத்தில் வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு அவனை வீட்டுக்கு அனுப்பி விடுவாரா? இல்லை. இப்போ அவங்க என்ன தாஜா பண்ணி இவனை கொண்டு வந்து பள்ளிக்கூடத்தில் விட்டாங்களோ அதே மெத்தடை இவங்களும் பயன்படுத்துவாங்க. அவர் சாக்லேட்டை கொடுத்து கடைக்கு கூட்டிகிட்டு போய் கொண்டு வந்து விடுவார்.
இவங்க அதே சாக்லேட்டை கொடுத்து ஒரு 10 பேர் படுக்க வைப்பாங்க, 10 பேர் சொல்லிக் கொடுப்பாங்க, 10 பேர் விளையாட வைப்பாங்க. ஆரம்ப காலகட்டம். இப்படியே அவனுடைய வாழ்க்கையில் பழக்கி 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 அவனை பள்ளிக்கூடத்துக்கு வரவழைச்சிடும். காலையில் வர்ற பையன் நைட்டு வரைக்கும் பள்ளியில் இருக்கிறான். பள்ளி முடிச்சுட்டு போய் என்ன பண்ணுறான், படிக்கிறான். இப்போ இவனுடைய முழு நேரமாக அப்படி ஆக்குறோம். சரி, இப்படியே பயிற்சி செய்யிட்டே வந்துக்கிட்டே இருக்கிற பையன் 10வது வந்த பிறகும் விரும்பி தான் முழு நேரம் பள்ளிக்கூடம் வரானா? கிடையாது. எப்படா ஃப்ரீ கிடைக்கும்னு நினைக்கிறான். அப்போது முழுமையாக விருப்பம் இல்லைனாலும் அதை அவன் விரும்பி செய்ய 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 அவனுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டு தன் வாழ்க்கையில் அவன் சொந்த காலில் நிற்கிறதுக்கான ஒரு தகுதியை எது கொடுக்குது? கல்வி அவனுக்கு கொடுக்குது. இந்த கல்வியை பெற்றோரும் சரி ஆசிரியரும் சரி சேர்ந்து நம்ம அவனுக்கு என்ன பண்ணுறோம், கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அதுபோல் இப்போ நீங்கள் இந்த மடத்துக்கு வரும் பொழுது கண்டிப்பாக வேலை தேடி தான் வந்துருப்பீங்க. வேறு எந்த இதுவுமே இல்லை. ஒரு பள்ளிக்கூடம் நடக்குது, ஆஸ்பத்திரி நடக்குது, நர்ஸு வேலை, டாக்டர் வேலை, இந்த வேலை அந்த வேலை, இங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வேலை. ஒரு ரெஸ்யூமை கொண்டு வந்து கொடுக்குறீங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும், நாம் உங்களை கூப்பிட்றோம், இன்டர்வியூ எடுக்கிறோம். எல்லாரும் போலையும் தான் உங்களை நம்ம என்ன பண்ணுறோம், எடுக்கிறோம். இதே போல் தான் நீங்களும் வர்றீங்க, மற்றவங்களை போலேயே இங்கே வேலை பார்க்குறீங்க. ஆனால் மற்ற இடத்துக்கு உங்களுக்குள்ள வித்தியாசத்தை தான் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், முழுமையாக புரிஞ்சுக்கணும். மற்ற மருத்துவமனையில் போய் வேலை பார்த்தா அதற்குள்ள வித்தியாசம் என்ன? நாங்கள் சொல்கிறோம், நான் பல படம் பார்த்துருக்கேன். இந்த லாஸ்ட் ஐ கேம்பில் ஒரு ஐயா 2வது ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தார். ஒரு 10 பேர் நிற்கிறாங்க. அவர் எவ்வளவோ நான் தடுக்கிறேன், அவருடைய காலை மடக்க முடியல. ஆனால் அவர் அப்படியே 2 காலையை நீட்டி 2 கையை நீட்டி என் பாதத்தை தொடுறார். அவருக்கு என்ன இப்போ அவருக்குள்ள என்ன, என்னை தெய்வமாக பார்க்குறாரா? இல்லை, அவருடைய கண்களை நாம் ஏற்படுத்தி கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆனந்தம். அதை பார்க்கும் பொழுது எனக்கு எவ்வளோ சந்தோஷம். இப்போது உங்களை எல்லாம் அவங்க அப்படி தான் பார்ப்பாங்க. நம்ம மருத்துவமனையில் வர்ற ஏழைகள் எல்லாம் அப்படி தான் பார்ப்பாங்க. நம்ம பள்ளிக்கூடத்தில் வர்ற ஏழை குழந்தைகள் எல்லாம் அப்படி தான் பார்ப்பாங்க. அதான் எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பணியும் நம்ம மடத்தில் சிறப்பாக நடைபெறுது. இனி வரும் காலங்களில் இந்த உலகம் முழுவதும் 2 நோக்கி தான் இருக்கும். ஒன்று கல்வி, இன்னொன்று மருத்துவம். இந்த 2லையும் தான் எல்லா கரப்ஷனும் வரும். இந்த 2லையும் தான் எல்லா தர்மமும் இருக்கும். இந்த 2ஐயும் நாம் முடிந்த அளவுக்கு தர்மத்தோடு நடத்த முயற்சி பண்ணுவோம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு கம்பல்சனில் வர்ற நீங்கள் இவங்களை ஏற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் 2 காரியம் பண்ணணும். ராமகிருஷ்ணா மிஷன் அப்படிங்கிறது யூனிவர்சிட்டி மாதிரி, இது பிரைமரி ஸ்கூல் கிடையாது. ஏன்னு சொல்லுங்கன்னா, ஒரு எஜுகேட்டட் பீப்புள் தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஸ்ரீ ராமகிருஷ்ணா. அதனால தான் சுவாமி விவேகானந்தர் துறவியாக ஆகிறதுக்கு கூட நீ ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற. எதற்கு? நான் தான் சாமியை தான் கும்பிட போகிறேன், எனக்கு எதுக்கு அப்படின்னா, இப்போ இவ்வளோ பெரிய நிர்வாகத்தை பண்ணணும், இவ்வளோ பேருக்கு நாம் பதில் சொல்லணும், ஒரு அர்த்தத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். இதற்கெல்லாம் கல்வி ஒரு ஆதாரம். அது இருக்கும் பொழுது என்னுடைய மூளை வேலை செய்யும், நான் பிறருக்கு சேவை செய்கிறது ஒரு அர்த்தம் இருக்குது, நானும் என்ன புரிந்து கொள்ள முடியுங்கிற தன்மை தான். அதனால் நீங்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு ராமகிருஷ்ணர், விவேகானந்தர், அன்னையாரை புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா வி கேன் ஸ்பெண்ட் சம் 5 minutes, ஒரு 5 நிமிடம் எப்போயாவது ஒரு டைம் ஒதுக்கி இவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படிங்க. படித்தால் வழி அது என்ன செய்யாது, உங்களுக்கு புரியாது. எப்படி நீங்கள் படித்து பாடம் நடத்துகிறீங்களோ அதே போல் கொஞ்சம் நேரமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணி சுவாமி விவேகானந்தரை பற்றியெல்லாம் படிக்கணும். அவரோட படித்து எத்தனை பேர் தன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அதுபோல் நீங்கள் எல்லாம் அந்த மாதிரி அதனுடைய படிக்கணும். படிக்கும் பொழுது தான் இவங்க வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சி, அது எப்படி இவ்வளோ பெரிய மிஷனை உருவாக்குச்சு, இவங்க வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சி எப்படி சுவாமி விவேகானந்தரை டேர்ன் பண்ணுச்சு, அவரை பார்த்து இத்தனை பேர் தன்னுடைய வாழ்க்கையை விட்டு வந்து இந்த மிஷனுக்காக உழைக்கிறாங்க, இந்த மிஷனுக்காக பக்தர்களாக இருக்கிறாங்க. நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஒரு நாள் சனிக்கிழமை மதியானம் 2 மணி இருக்கும். 2 வயசான அம்மா காரில் வந்து இந்த பக்கமாக வந்து இறங்கினாங்க. 2 மணிக்கு வராங்க, யார் வராங்கன்னு தெரியலையேன்னு எனக்கு ஒரு கஷ்டம். ஏன்னா அன்னைக்கு சனிக்கிழமை நம்ம மருத்துவமனை விடுமுறை, அன்றைய சனிக்கிழமை ஆச்சரியமாக நம்ம பள்ளிக்கூடமும் விடுமுறை, எல்லா பக்கமும் அமைதியாக இருக்குது. நாம் மதியானம் போய் கொஞ்சம் நேரம் என்ன பண்ணலாம், ஓய்வு எடுக்கலாம். அன்னைக்கு நம்ம தலைவர் சாமிஜி இங்கே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கிறேன். அந்த 2 வயசானவங்களும் காரில் இறங்கி அப்படியே நேராக வந்து என்னை வந்து ஆஃபீஸில் பார்த்தாங்க. பார்த்துட்டு, சாமிஜி நாங்கள் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் 2 பேரும் இங்கே வந்தோம், ஏதாவது இந்த இடத்துக்கு செய்யணும்னு நாங்கள் நினச்சிட்டு போனோம். ஆனால் அப்பையும் இதே மாதிரி சமயத்தில் தான் வந்தோம். எங்களுக்கு பல நேரங்களில், அதாவது இந்த சென்னை டு பெங்களூர் போகும் பொழுதுனா நாற்றம்பள்ளியில் ராமகிருஷ்ண மடம் இருக்குதுன்னு தெரியும், நாங்கள் திருவொற்றியூரில் இருக்கிறோம், ஆனால் எங்களால் இங்கே வரவே முடியல. இப்போ ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறோம், நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் செய்கிறோன்னு. சரி, அவங்கள்ட்ட ஏதோ டொனேஷன் கொடுக்க வந்திருக்கிறா. சரி, நீங்கள் 2 மணிக்கு வந்திருக்கீங்களா, சாப்பிட்டீங்களான்னு நான் கேட்டேன். இல்லை, சாப்பிடுங்கன்னு. ஐயோ வேண்டாம், நாங்கள் சொல்லாமல் வந்திருக்கிறோம், சாப்பாடெல்லாம் வேண்டாம். இல்லை வாங்கன்னு சொல்லி அவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு
அப்போதைக்கு 2 முடிஞ்சு கொஞ்சம் சாதம் சாம்பார் கொஞ்சம் மோர் இருந்தது எல்லாம் கொடுத்து கொஞ்சம் பழங்கள்லாம் நானே கட் பண்ணி கொடுத்தேன். ரொம்ப களைப்பாக வந்திருந்தாங்க. சாப்பிட வச்சுட்டு திரும்ப அவங்கள இந்த ரூமில் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வர சொன்னேன். வந்துட்டு சொல்லுங்கள் ஏதாவது சொல்லுங்கள். நான் சொன்னேன் இந்த மடத்தில் நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் சொன்னேன். ஆஸ்பத்திரி நடக்குது, இது நடக்குது. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, இங்கே நடக்கிற மற்ற சேவைகள்லாம் பரவாயில்ல சாமி, ஆனால் ஒரு உயிரை காப்பாற்றுற சேவை தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஏழைங்கள்லாம் வர்றாங்கன்னு சொல்கிறீங்க, நாங்கள் எங்களால் ஆன டொனேஷனை நாங்கள் கொடுக்குறோம், உங்களுக்கு எந்த துறையில் டொனேஷன் வேணும் அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன் நீங்கள் மருத்துவமனைக்கு கொடுக்க ஆசைப்பட்றீங்க, நீங்கள் மருத்துவமனைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி. சரி மருத்துவமனைக்குன்னா உங்களுக்கு எதுக்கு வேணும் அப்படின்னு கேட்டேன். அம்மா அங்கே நிறைய செலவாகுது. பொதுவாக டாக்டர் சேலரி நம்ம வந்து எங்கேயாவது வாங்கி தான் அதை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், அது நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம மருந்துகள் வாங்குறதுக்காக கொடுக்கலாம். அப்படியும் இல்லைன்னா நம்ம லேபுக்கு ஆகிற செலவு, எக்ஸ்ரேக்கு ஆகிற செலவு, இது ஏதாவது கொடுத்தீங்கன்னா இதை விலையை ஏற்றாமல் வச்சுக்க முடியும். ஏதாவது கொடுங்கன்னா நான் நினச்சேன் அந்த அம்மா ஒரு 10,000 கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சேன். அவங்கக்கிட்ட என்னுடைய பழக்கம் அவ்வளோதான். 5 நிமிஷம் பார்த்தேன், சாப்பிட வச்சேன். அடுத்த 5 நிமிடம் அப்புறம் அவங்க 2 பேரும் போயிட்டு எனக்கு அந்த அம்மா ஃபோன் பண்ணி அந்த பில்லெல்லாம் கொஞ்சம் அனுப்பி விடுங்க, நானே அந்த கம்பெனிக்கு பணத்தை கட்டுறேன் அப்படின்னா. நான் சொன்னேன் அந்த கம்பெனிக்கு நீங்கள் நேராக கட்ட முடியாது, அது நாளைக்கு பின்னாடி பிரச்சனை வரும். இவ்வளோ பில்லுன்னு நான் சொல்கிறேன், பணத்தை நீங்கள் எங்களுடைய அக்கௌண்ட்டு கொடுத்தா உங்களுக்கு நாங்கள் ரசீது கொடுத்துருவோம், இந்த பணத்தை நாங்கள் கொடுத்துருன்னு சொல்லிட்டு நான் முதல்ல அவங்களுக்கு அனுப்பும்போது ரொம்ப இதை பண்ணக்கூடாதுன்னு ஒரு 10,000 ரூபாய்க்கான பில் அனுப்பிச்சேன். அந்த அம்மா 10,000 ரூபாய் போட்டாங்க. அப்புறம் கேட்டாங்க இவ்வளவு தான் செலவாகுதான்னு கேட்டாங்க. இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கு அடுத்த மாதத்துலேருந்து எவ்வளவு நம்மளுடைய லேப், எக்ஸ்ரே இது எல்லாத்துக்கும் நம்ம வாங்குகிற மெட்டீரியலுக்கு 50,000 கிட்ட வருது. 50,000 சில மாதங்கள் 60,000 ஆகும் இல்லையா ஸ்ரீனிவாசன்? இந்த பில்லை ஸ்கேன் பண்ணி நான் அனுப்புவேன். கடந்த 6 மாதமாக என்ன நான் ஸ்கேன் பண்ணி அனுப்புகிறேனோ அந்த பணத்தை அப்படி அடுத்த வினாடியே அந்த அம்மா ஸ்டேட் பேங்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் போடுவாங்க, சாமிஜி மன்னிச்சுக்கோங்க பணம் வந்துருச்சான்னு மட்டும் சொல்லிட்டிங்கன்னா எனக்கு திருப்தியாக இருக்கும். வேறு எந்த கேள்வியுமே அந்த அம்மா இது வரைக்கும் கேட்கல. அந்த அம்மா இன்னும் நம்ம ஆஸ்பத்திரியை பார்க்கல, அங்கே எவ்வளோ பேர் வர்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. நான் இப்போ மாதம் ரிப்போர்ட் அனுப்புகிறேன். ஆனால் இது எல்லாம் எப்படி நடக்குதுன்னா சுயநலம் இல்லாமல் அந்த மருத்துவமனை நல்லா நடக்கணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம், கடவுள் கொண்டு வந்து கொடுக்குறேன். அவங்க 2 பேரும் அதுக்கப்புறம் ஒரு முறை கூட வரல. அவங்க அதுக்கப்புறம் அவங்க முக்கிய சனிக்கிழமை எனக்கு ஆஸ்பத்திரி லீவு, நான் மருத்துவமனையை கூட கொண்டு போய் காட்டலை. இன்னொன்று அந்த அம்மா கிட்ட வாட்ஸ்அப்பே கிடையாது. நான் எதையாவது அனுப்பணும் பண்ணணும்னு வாட்ஸ்அப்பில், அப்புறம் எனக்காக அவங்க பேரனுடைய நம்பரை கொஞ்சம் ரெடி பண்ணி வாட்ஸ்அப்பில் பார்க்குறாங்க. நான் பேசும்போது வாக்கிங் போகும்போது பேசினா மூச்சு வாங்குது. ஐயோ சாமிஜி உங்களுக்கு ரொம்ப மூச்சு வாங்குற மாதிரி இருக்குது, உங்கள் உடம்ப நல்லா பார்த்துக்குங்க, நீங்கள் நல்லா இருந்தால் தான் நாங்கள் ஆஸ்பத்திரி நல்லா நடக்கும், உங்களுக்கு ஏதாவது செலவு இருக்கா நான் தரேன் அப்படிங்கிறேன். நான் சொல்கிறது ஒரு எடுத்துக்காட்டு. நாம் நல்ல சிறப்பான முறையில் நடத்தும் பொழுது பக்தர்களை பகவான் ராமகிருஷ்ணர் பெங்களூர்லேருந்து இந்த வழியை கூட்டிக்கிட்டு வந்து காமிக்கிறார், ஓசூர் வழியை கூட்டிகிட்டு வந்து காமிக்கிறார். இப்போ எல்லா பக்கம் இருந்து வரக்கூடிய அனைத்து விஷயங்களையும் சேவை செய்யக்கூடிய பெரிய வாய்ப்பை பகவான் யார்கிட்ட கொடுத்துருக்கிறாரு? நமக்கு கொடுத்துருக்காரு. அந்த அம்மா பணம் கொடுத்துட்டாங்க, ஓசூரில் இருக்கிறவர் பணம் கொடுத்துட்டாரு, எல்லாரும் பணத்தை கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த சேவை செய்யக்கூடிய வாய்ப்பை குரு மகாராஜ் யார் கொடுத்துருக்காரு? உங்களுக்கு தான் கொடுத்துருக்காரு. நாங்கள் இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு போவோம், இன்னொரு சாமி வருவார். ஆனால் இந்த விஷயங்களெல்லாம் செய்கிறதுக்கான வாய்ப்பு, பெரிய வாய்ப்பு உங்களுக்கு தான் கிடச்சிருக்கு. நாம் இன்னும் என்னென்ன சேவைகள் செய்ய முயற்சி பண்ணுறோமோ குரு மகாராஜ் நமக்கு அருள் புரிவார். இதற்கெல்லாம் நீங்கள் என்னவா மாறணும்? நல்ல பக்தர்களாக மாறணும், ஊழியர்களாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம மிஷனில் எல்லோருக்கும் நாங்கள் சொல்கிறது தான், இஃப் யூ ஆர் பிகம் டிவோட்டி யூ கேன் ஏபிள் டு ஐடென்டிஃபை ராமகிருஷ்ணா மிஷன். நீங்கள் இந்த ராமகிருஷ்ண மிஷனை புரிந்து கொள்ள வேண்டும்னா நீங்கள் நல்ல பக்தர்களாக இருக்கணும். காலையில் வந்து எல்லா பலனும் கிடைக்கும், எந்த சந்தேகம் படாதீங்க. நீங்கள் எதிர்பார்க்கிறத விட எல்லா பலன்களும் உங்களுக்கு 100% கிடைக்கும். அது வந்து நம்பிக்கை, ஆழ்ந்த நம்பிக்கை. இங்கே வர்றவங்களுக்கெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு பெரிய விஷயம் நல்ல நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா போதும். அவனுடைய நம்பிக்கையினுடைய விளைவு தான் இதெல்லாம். ஒன்று நிறைய நான் இங்கே வந்து நிறைய நிகழ்ச்சிகள் பார்த்துருக்குறேன். நம்ம டிஸ்பென்சரியில் அந்த இசிஜி மிஷினோ ஏதோ ஒன்று போயிடுச்சு, 1 லட்ச ரூபா. அந்த ஒரு சின்ன, எனக்கு அனுபவம் கிடையாது, அந்த சின்ன பொருள் மட்டும் 1 லட்ச ரூபாங்கிறாங்க. நான் மகாராஜிட்ட போய் சொன்னேன் 1 லட்ச ரூபா. 1 லட்ச ரூபா குரு மகாராஜ் கொடுத்தாருன்னா போடுங்க, இல்லைன்னா என்னன்னு பார்ப்போம் அப்படின்ட்டார். மறுநாள் ஒரு டொனேஷன் 1 லேக் வந்துச்சு. அது யார் அனுப்பிச்சா என்னென்னலாம் இன்னும் தெரியாது. அவங்க பேன் நம்பர், ஆதார் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, இந்த டொனேஷன் ஃபார் டிஸ்பென்சரி அப்படி சொல்லிட்டு, இவ்வளோதான். அப்புறம் அதை வாங்கி அந்த பொருளை வாங்கி கொடுத்துட்டோம். இப்போ நாங்கள் ராமகிருஷ்ணரை தான் நம்புகிறோம், அவர் தான் இந்த மடத்தை நடத்துகிறார்.
அவருடைய பெயரால் நடக்கிற இந்த மடத்தில் இருக்கக்கூடிய வருமானத்தில் தான் நீங்கள் எல்லாம் உங்கள் குடும்பத்தை நடத்துகிறீங்க. அதனால் இந்த மிஷன் மேலும் மேலும் பெருகணும், நீங்கள் எல்லோரும் இதில் பயன்பெறணும், நீங்கள் எல்லாம் நல்ல பக்தர்களாக வரணும்னு சொல்லி நான் எல்லாம் வல்ல ராமகிருஷ்ணர், தூய அன்னை சாரதா தேவி, சுவாமி விவேகானந்தரை வேண்டிக்கிறேன். உங்களுக்கு எல்லோருக்கும் அவருடைய ஆசிகளும் நல்வாழ்த்துக்களும் இருக்கணும்னு நினச்சிக்கிறேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.